இந்த நாளில் ஆண்டவர் உங்களிடத்தில் பேச போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நாளில் கர்த்தர் பேச போகிறார். ஆண்டவர் இங்கே இருக்கிற ஒரு சிலருடைய வாழ்க்கையை அப்சைட் டவுன் திருப்பி போட போகிறார். ஆமேன்னு சொல்லுகிறவர்களுக்கு மாத்திரம் செஞ்சிருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. சரி, ஒரு விஷயத்தை மாத்திரம் நான் எப்பவுமே கற்றுக்கொள்ள வேண்டும். எப்பவுமே என் அப்பாவை பற்றி எனக்கு இன்னொருத்தர் சொல்லி நான் தெரிய வேண்டிய அவசியம் ஆமாம் தானே. உங்கள் அப்பா ரொம்ப அழகாக இருப்பார், அவர் முடி எப்படி இருக்கும், அவர் கண் எப்படி இருக்கும்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? யோ, உன்னை விட எனக்கு தான் ரொம்ப நல்லா தெரியும். ஆமாம் ஆமாம். யாரால் சும்மா இருக்க முடியாது அப்படின்னா, அதிகமாய் ஆண்டவரை நேசிக்கிறவர்களால் ஒரு இடத்துல சும்மா இருக்கவே முடியாது. அப்படியே துடிக்கும். ஒரு வார்த்தை இங்கேருந்து வரும்போதே ஆமே அப்படின்னு சொல்லி பிடிச்சிருவாங்க. அமைதியாக இருக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம்னா, அவங்க ஆண்டவர் விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அப்போ கூட ஒரு சிலர் மெதுவாகவே சொல்லுவோம், எதுக்கு வம்பு, பக்கத்து வீட்டுக்காரர் சண்டைக்கு வந்துட போகிறார். ஹல்லேலூயா. சரி, ஆண்டவர் இந்த நாளிலே மிகப்பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போகிறார். ஆமென். ஆமாம், இங்கே இருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். சர்வ வல்லமையுள்ள அவர் நம்ம மத்தியில் இருக்கிற நல்லா ஆராதித்தாங்க. ஆமாம், அன்பு பாஸ்டருக்கு நன்றி. மியூசிக் டீம் ரொம்ப அழகாக வாசிக்கிறாங்க, பியூட்டிஃபுல். எனக்கு அவ்வளோவா பாட வராது, நீங்கள்லாம் ரொம்ப அழகாக பாடுறீங்க. உங்களெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்குது. சரி போங்க. ஹல்லேலூயா. ஆண்கள் பகுதியில் இவ்வளோ பேர் வந்தது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பெண்கள் பகுதியிலையும் அநேகர் வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்தத்தை வெளியிலிருந்து அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நேற்றெல்லாம் வாகனங்களை அங்கங்கே நிறுத்தி அநேகர் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். நான் முடிச்சுட்டு போகும்போது ஒரு ஓரத்தில் அங்கே ஒருத்தர் நின்று அழுதுட்டு இருந்தார். இதுபோல் அநேகருக்கு ஆண்டவர் பிரயோஜனப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த ஊழியத்தை இந்த கூட்டத்தை வெளியில் வைத்தது தேவ சித்தம். ஆமென். ஏனென்றால் நாங்கள் வருகிற வழியெல்லாம் கார் பாதி நிரம்புற அளவுக்கு அங்கங்கே தண்ணி நின்று கொண்டிருந்தது. ஆனால் அங்கங்கே மற்ற வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருந்தால் நாங்கள் வந்துகிட்டே இருக்கிற கர்த்தர் கிருபை செய்தார். வழியெல்லாம் மழை. நான் பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், பாஸ்டர் நல்லா மழை பெய்யுதே அப்படின்னா, நாங்கள் பிளானை மாற்றிட்டோம், வெளியில் வச்சுருக்குறோம். மழை வந்தால் உள்ளே வைக்கணும், ஆனால் நாங்கள் வெளியில் வச்சுருக்கணும்னு சொன்னாங்க. சரி, உங்கள் விசுவாசம் பெரியுது. அதே போல் பாருங்கள், இந்த நேரம் இந்த இடம் நிரம்பத்தக்க தான் மழை பெய்யணும், ஆனால் பெய்யலை. காரணம் யார்? உங்கள் ஜெபந்தான். எல்லாம் உங்கள் ஜெபந்தான். அதற்காக முட்டி போட்டு ஜெபித்த ஒவ்வொருவருக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதுலேருந்து நானும் என் மனைவியும் பேசிக்கிட்டோம், இங்கே நிறையா ஜெபிக்கிறவர்கள் அநேகர் உண்டு என்று. உண்மைதானா? நான் பேசுகிற தமிழ் புரியுதா? அதை நீங்கள் தான் என்கிட்ட கேட்கணும் இல்லையா? சரி, நான் அநேக முறை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இங்கே இருக்கிற அநேக திருச்சபைகள் வந்து என்று பிரசங்கிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். 2006 ஆண்டிலிருந்து நான் அதிகமாக இந்த பகுதிகளுக்கு வந்திருக்கிறேன். அநேக முறை வந்திருக்கிறேன். நான் மிகவும் நேசிக்கிற ஒரு மாவட்டம் திருச்சபை என்றால் இங்கே இருக்கிற திருச்சபைகளை நான் மிகவும் நேசிக்கிறது உண்டு. எல்லா இடங்கள்லேயும் பக்தி உள்ளவர்களும் வைராக்கியம் உள்ளவர்களும் மிகவும் ரொம்ப கம்மி. ஆண்டவருக்காக எழும்பி நின்று பிரகாசிக்கிறவர்கள் மிகவும் குறைவு. இந்த நாட்களில் ஆண்டவர் அநேகரை எழுப்பி கொண்டிருக்கிறார். ஆனால் 100 ஆண்டு காலமாக இந்த பகுதிகளிலிருந்து அநேக ஊழியர்களையும் அநேக திருச்சபைகளையும் கர்த்தர் உலகமெங்கும் பரவத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை இந்த பகுதிகளில் கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் விசேஷமானவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளில் தமிழ் புரியும்ல ஒரு சிலருக்கு, எனக்கு மலையாளம் தெரியாது, அதனால தான் சொல்கிறேன். சரி, கர்த்தர் இந்த நாளில் அற்புதங்களை செய்ய போகிறார், சீக்கிரத்திலே செய்ய போகிறார். சரி, இதை நீங்கள் வந்து உண்மையாகவே சொன்னீங்களா இல்லை நான் சொன்னதுக்காக சொன்னீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த வேர்டு, வார்த்தை மிகவும் பவர்ஃபுல்லானது. ஆமாம், வார்த்தை வல்லமை உள்ளது. விசுவாசித்து நான் ஒரு வார்த்தையை சொல்லும்போது, அறிக்கை செய்யும்போது அது அப்படியே நடக்கும். ஆமாம். ஆமாம், இந்த டாக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, திடீர்னு ஒருத்தருக்கு விபத்து நேரிட்டதுன்னு வச்சுக்கோங்க, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த நபரை ஐசியூவில் கொண்டு போய் அட்மிட் பண்ணி பயங்கரமான ட்ரீட்மெண்ட்லாம் நடந்து கொண்டு இருக்கும்போது வென்டிலேட்டர்லாம் மாட்டி அங்கே இசிஜியில் நம்பர் ஓடிட்டு இருக்கோம் இல்லையா, டீன்னு கோடு நேராக கோடு விழுந்துருச்சுன்னா என்ன ஆச்சுன்னு அர்த்தம்? சோழி முடிஞ்சுன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ மேலே கீழே மேலேயும் இறக்க மேத்தமாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஜீவன் இருக்குது. அப்போது இந்த சம்பவம் நடந்து கொண்டு இருக்கும்போது இவர்களுடைய சொந்தக்காரர்கள்லாம் எங்கே நிற்பாங்க? ஆப்ரேஷன் தியேட்டருக்கு வந்து எல்லாம் வரிசையாக நிற்பாங்களா? எங்கே இருப்பாங்க? வெளியில் ரொம்ப சந்தோஷமாக காத்திருப்பார்களா? எப்படி இருக்கும்? இருதயம் படபடன்னு அடிக்கும். இந்த டாக்டர் என்ன சொல்லுவாரோன்னு காத்திருப்பாங்க. ஏன்னா ரத்தமும் சதயமாக தூக்கிட்டு வந்து அட்மிட் பண்ணியிருக்கிறோம், என்ன நடக்கும்னே தெரியல அப்படின்னு எல்லாம் காத்து கொண்டு இருக்கும்போது திடீர்னு உள்ளேருந்து ஒரு நர்ஸ் வருவாங்க. உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏதாவது கேட்கணும்னு தோணுமா தோணாதா?
தோணுமா தோணாதா? சரி. ஆனால் அந்த நர்ஸு அமைதியாக போயிடுவாங்க. எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக ஒருத்தர் வருவார். அவர் யார்? பரவாயில்ல, எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்களே, எங்கே பார்த்தீங்க அதெல்லாம்? சரி, இந்த ரகசியம் பெரியது, நம்ம தனியாக பேசிக்குவோம். டாக்டர் இப்போ வெளியில் வருவார். டாக்டர் வெளியில் வந்து அந்த க்ளவுஸ் எல்லாம் கலட்டிட்டு ரொம்ப சோகமாக வந்தாருன்னா என்ன அர்த்தம்? ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இப்போ அவர் வந்து ஒன்றும் பயப்படாதீங்க, அபாய கட்டத்தை தாண்டிட்டார். அப்போ மனசுக்குள்ள ஏன் அதை சிரிச்சுட்டே சொன்னா என்னையா உனக்கு அப்படின்னு தோணுமா இல்லையா? இருக்கா இல்லையா? இவர் அந்த வார்த்தையை சொன்ன உடனே அது வரைக்கும் துக்கமாக இருந்த எல்லாருடைய அந்த பதப்பதைப்பு என்ன ஆயிரும்? ஒரு நிமிஷம் அப்பா அப்படின்னு ஒருத்தர் பார்த்து சிரித்து கொள்வார்கள். நல்லா கவனிக்கணும். இன்னும் கண்ணு முழிக்கலை ஆளு, ரத்தம் இன்னும் நிற்கலை, இன்னும் வெண்டிலேட்டரை கலட்டல, பெட்லேருந்து எழும்பலை, கொண்டு வந்த கண்டிஷன் படி தான் ஆள் படுத்திருக்கு நம்ம கண்ணுக்கு. ஆனால் உங்களை எது சந்தோஷப்படுத்தினது சொல்லுங்க? டாக்டரோட வேர்டு, வார்த்தை ரொம்ப வல்லமை உள்ளது. ஆமாம், அவர் சொன்னதை நீங்கள் உடனே என்ன பண்ணீங்க? யார் நம்பணும் இல்லையா? விசுவாசிக்கணும். டாக்டர் யாருன்னே தெரியாது, அவசரத்தில் கொண்டு வந்து சேர்த்துட்டோம். இது மாத்திரமல்ல, நீங்கள் நிறையா பிரயாணப்படுகிறது உண்டு. எத்தனை பேர் ட்ரெயினில் போயிருக்கிறீர்கள்? புகை வண்டி அநேகர் போயிருக்கீங்க. எத்தனை பேர் ஃப்ளைட்டில் போயிருக்கீங்க? ஆட்டோவில் எத்தனை பேர் போயிருக்கீங்க? ஆட்டோ, பஸ்ஸில் எத்தனை பேர் போயிருக்கீங்க? சரி, எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க பஸ்ஸை? 3 பேர் தான் கைத்து போகிறாங்க. பஸ்ஸுன்னு உடனே 3 பஸ்ஸா? யார் அது? எனக்கு எப்படி இருக்குன்னா, நான் மாத்திரம் இந்த பூமியில் வாழ்கிற மாதிரியும் நீங்களாம் நிலாவிலிருந்து வந்த மாதிரியும். சரி, ஒவ்வொரு பஸ்ஸில் ஏறும்போது டிரைவரை பார்த்து உன் லைசன்ஸை காமி, லைசன்ஸை காட்டியா, ஒழுங்கா ஓட்டுவியா அப்படின்னு கேட்குறீங்களா? ட்ரெயின் யார் டிரைவ் பண்ணுறானே உங்களுக்கு தெரியாது. ஏன் பஸ் யார் ஓட்டுறானே ஒரு சிலருக்கு தெரியாது. இன்னும் ஒரு சிலருக்கு நம்ம எங்கே போகிறோன்னு தெரியாது. அது ஒரு விஷயம். ஆனால் நம்ம யாரை நம்பி அங்கே உட்காந்துருக்குறோம்? அந்த டிரைவரையோ அந்த பைலட்டையோ நம்பி அமைதியாக உட்காந்து நம்ம வேலையை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஒரு சிலர் இன்னும் நிம்மதியாக அவ்வளோ சத்தத்தில் நல்லா நிம்மதியாக குரட்டு விட்டு தூங்குற ஆட்களும் உண்டு. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாரா? நல்ல ஒரு விஷயத்தை கவனிக்கணும். என் வாழ்க்கையில் டிரைவர் யாருன்னா யார்? என் வாழ்க்கையில் என்னை நடத்துகிறவர் யார்? சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆனால் நிறைய நேரம் நமக்கு என்ன டவுட்டுன்னா, இந்த வண்டி ஒழுங்காக போயிருமா, இது இடையிலே பிரேக் டவுன் ஆயிருமா, போகிற போக்க பார்த்தா அப்படி தான் தெரியுது, பெட்ரோல் இருக்கா, பஞ்சர் ஆயிருமோ, மரத்தில் முட்டிடுமோ, எவனாவது குறுக்க வந்துடுவானோ, இப்படிலாம் நிறைய கேள்விகளோடு இன்னைக்கு இருப்பீங்கன்னா, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்னென்னா, வழி திறக்க போகிறார். உங்ககிட்ட போய் சொன்ன பாருங்க சத்தமா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா எப்படி சொல்லணும்னா, இங்கே எல்லாருக்கும் நீச்சல் தெரியும். நம்ம ஊர்க்காரங்களுக்கு நீச்சல் தெரியும். நீச்சல் தெரியும்ல? இங்கே வேற ஏதாவது பேர் இருக்கா பாஸ்டர் அதுக்கு? நீச்சல் தெரியுமா? தெரியும்ன்றவங்க மாத்திரம் கை தூங்க பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 7:30 7:45 8 ரைட். எல்லாருக்கும் என்ன தெரியும்? நீச்சல் தெரியும். எனக்கு தெரியாது. இப்போ தெரியாத ஒருத்தரை கிணத்துல தள்ளி விட்டா எப்படி கத்துவாரு? ஹலோ ப்ளீஸ் யாராவது காப்பாற்றுங்களேன் ப்ளீஸ் ஹலோ அப்படின்னு வர ஐயோ கத்துவோமா இல்லையா? அப்போ எவ்வளோ ஒரு சத்தம் வருமோ, அது மாதிரி சந்தோஷத்தில் ஹல்லேலூயான்னு சொல்லணும். சொல்லுங்க. இந்த சத்தம் குறையவே கூடாது. இது எனக்காக இல்லை, நல்லா கவனிச்சுக்கணும். ஐ ஒன்ட் ஃபோர்ஸ் யூ. நேசன்றது ஃபோர்ஸ் பண்ணி வர்றது அல்ல. கணவன் மனைவி 2 பேர் திருமணம் பண்ணி வச்சதுக்கப்புறம் நீ என்னை நேசிக்கல அவ்வளோதான் அப்படின்னு சொன்னால் நேசம் வந்துருமா? நேசத்திற்கு முன்னானது என்னென்னா நம்பிக்கை. சொல்லுங்க, நம்பிக்கை, ட்ரஸ்ட். ஒரு பொண்ணு இப்போ தான் கல்யாணம் ஆச்சா உங்களுக்கு? இல்லை, உங்களை சும்மா எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாமா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே, சாக்லேட் வாங்கி தரேன். இப்போ அவர் இருக்கிறார், அழகாக இருக்கார், நல்லா வாசிக்கிறார், நல்ல தம்பி. இப்போ அவருக்கு என்ன திருமணம் ஆகலை. இப்போ இவருக்கு ஒரு பெண் பார்க்கணும். பெண் பார்க்கும்போது எப்படி பார்ப்போம்? ஒருத்தர் கூப்பிட்டு வந்து இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொன்னால் உடனே திருமணம் பண்ணி வச்சுருவீங்களா? அக்கம் பக்கத்தில் விசாரிப்போம். எல்லாரும் சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் இன்னும் யாராவது ஒருத்தர்கிட்ட கேட்டால் நலமாக இருக்கும் பிள்ளை அப்படின்னு எல்லாம் சொல்லி எல்லாத்தையும் சுற்றி முற்றி விசாரிப்போம். ஏன்? அந்த பெண்ணை குறித்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்பிக்கை வரணும். அந்த மாப்பிள்ளை குறித்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும். அந்த குடும்பத்தை குறித்து ஒரு நம்பிக்கை வந்தாதான் அதுக்கப்புறம் திருமணம் நடக்கும். அதுக்கப்புறம் தான் என்ன வரும்? நேசம் வரும். நேசம் சும்மா வந்துருமானா வராது. ஆனால் நம்மளை நம்பி நம்மளை நேசிக்கிற ஒரே ஒருத்தர் யாருன்னா சர்வ வல்லமையுள்ள தேவன்.
ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே போகிறதுக்கு முன்பதாக நான் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறேன். நல்ல ஒரே விஷயத்தை கவனிச்சிருங்க, மறந்துடாதீங்க. God loves every creation. கர்த்தர் உண்டாக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளையும் நேசிக்கிறாரே தவிர எல்லாத்தையும் நம்புறதுலாம் இல்லை. ஆமாம், உங்களையும் என்னை தான் நம்பி இந்த இடத்துல அமர பண்ணியிருக்கிறார். விலையேறப்பட்டு ரட்சிப்ப கர்த்தர் உங்களை என்னை நம்பி தந்திருக்கிறார். மிகப்பெரிய கனமான ஊழியத்தை நம்மை நம்பி கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமாம், ஆண்டவர் எல்லாரையும் நம்பி இருந்தார்னா இந்த மொத்த கூட்டம் இங்கே தான் உட்காந்துருக்கும். நீங்கள் தான் இருக்கீங்கன்னா யூ ஆர் சோசன் ஃபார் த ஆர்மி ஆஃப் காட். நீங்கள் கர்த்தருடைய சேனைகளுக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஒரு சேனை அப்படின்னா 24 மணி நேரம் ரெடியாக இருக்கும். ஆமாம், கர்த்தர் ஆண்டவர் தெளிவாக ஒரு வார்த்தை சொல்லுங்க. இந்த சர்ச் மேலே ஒரு பெரிய ரெஸ்டரேஷன், ஒரு பெரிய எழுப்புதலை, ஒரு பெரிய மிகப்பெரிய கிரியைகளை கர்த்தர் உங்கள் மூலமாக செய்ய போகிறார். ஹல்லேலூயா. திரும்ப எடுத்து கர்த்தர் கட்ட போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இங்கே அநேகருடைய வாழ்க்கை ஒருவேளை விழுந்து போன நிலைமையில் இருந்ததனால் கர்த்தர் திரும்ப எடுத்து கட்டுவாராக. ஆமென். இங்கே இருக்கிற ஊழியங்களை கர்த்தர் திரும்ப எடுத்து கட்டுவாராக. He restore everything. திரும்ப எடுத்து கட்ட போகிற சர்வ வல்லமையுள்ள தேவன். மிகப்பெரிய அற்புதங்களை எதிர்பார்த்து காத்திருந்தோம் என்றால் நம்முடைய விசுவாசத்தின் அளவை குறித்தது அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா. ஆமென். சரி, இன்னைக்கு ஆண்டவர் பேசின வார்த்தை, ஸ்ட்ராங்கான வார்த்தை என்ன அப்படின்னா, கூப்பிடுதலை நிறுத்தாதே. சொல்லுங்க பாப்போம். கூப்பிடுதலை நிறுத்தாதே. டோன்ட் ஸ்டாப் யுவர் பிரேயர்ஸ். உங்களுடைய ஜெபத்தை ஒருபோதும் நீங்கள் நிறுத்த வேண்டாம். அடிக்கடி கூப்பிட்டு பார்த்து, அடிக்கடி நிறைய ஃபாஸ்டிங் போட்டு பார்த்து, அடிக்கடி ஜெபித்து, குறிப்பிட்ட இந்த காரியங்களை குறித்து வேதனைப்பட்டு, சரி இது தேவசத்தில் போல இதோட நிறுத்திக் கொள்ளலாம் அப்படி நீங்கள் ஒருவேளை நினைத்தீர்கள் என்றால் இல்லை. பதிலளிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் ஏற்ற காலத்திலே பதிலளிப்பாராக. ஹல்லேலூயா. ஏன்னா நான் எக்காலத்திலும் உண்மை நம்புவேன். நேற்றைய மனைவி பிரசங்கிக்கும் போது ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஆகிபிலம் அபிமெலேக்கு ராஜாவுக்கு முன்பதாக வேஷம் மாறின போது அவனால் துரத்து விடப்படுகையில் பாடின சங்கீதம் தான் எது? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். சங்கீதம் 34. ஹல்லேலூயா. அவன் துதி எப்போதும் என் பாக்கெட்டில் இருக்குமா? எங்க இருக்கும்? என் வாயில் இருக்கும். இந்த ஃபாதர் பெர்க்மான்ஸ் எத்தனை பேருக்கு தெரியும்? பெர்க்மான்ஸ் ஃபாதர் தெரியுமா? அநேகருக்கு தெரியும். அவருடைய பாடல்கள் எல்லாம் நம்ம பாடுறோம். அவர் ரூம்குள்ளே போனீங்கன்னா எப்போவுமே மைல்டாக ஒரு பாட்டு சத்தம் கேட்டுட்டு பாடிக்கிட்டே இருக்கும். ஸ்பீக்கரில் மைல்டாக பாடிட்டே இருக்கும். ஆரம்ப நாட்களில் அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் வித்தியாசமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். நீங்கள் துதித்து கொண்டே இருக்கிறீர்கள். நீங்கள் துதிக்காத நேரத்தில் கூட கர்த்தரை உயர்த்தி பாடுகிற துதி பாடல்களும் இந்த ப்ரைஸிங்கும் அந்த வீடு முழுவதும் அவங்க ரூம் முழுவதும் அப்படி நிரம்பிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆமாம், எப்போவும் உங்கள் அட்மாஸ்பியர் உங்களை சுற்றி தேவ பிரசனம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு மனுஷன் மேலே, ஒரு தேவ மனுஷன் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். தேவன் அவர்கள் அதிகமாக நேசிக்கிறார். தெய்வ பிரசன்னத்தை அவர் சுமந்து வருகிறார்ன்றதை மைக் எடுத்தோடனே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். முடியுமா முடியாதா? ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. ஆமாம். ஒரு சிலர் ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே இருந்து ஆவியானவர் கீழே இழுத்துட்டு வந்துருங்க ஆண்டவரே. பார்த்துருக்கீங்களா? கஷ்டப்படவில்லை. ரெகுலராக நான் அவர் கூட நிற்கிறேன்னா நான் வந்து நின்னாவே யாரும் வந்து நின்றா சொல்லுங்க. தலைவர் வந்து பக்கத்திலே தான் நிற்கிறார். He is with me, he is in me. எனக்கு உள்ளே ஆண்டவர் தான் இருக்கிறார், எனக்கு பக்கத்துலேயும் ஆண்டவர் தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றுகிற சர்வ வல்லமையில் தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார். தயவாக எடுத்துக்கொள்ளலாம். எனக்காக யாராவது முடியும்னா சத்தத்தை உயர்த்தி வசனத்தை வாசித்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஒரே ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்கும்படி நான் கேட்குறேன். சத்தத்தை உயர்த்தி வாய்களது லூக்கா 18வது அதிகாரம் 7வது வசனத்தை யாராவது சத்தத்தை உயர்த்தி வாசிப்போமா? லூக்கா சுவிசேஷம் 18வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். வாசிங்க சிஸ்டர், சத்தமா வாசிங்க. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய வாசிங்க. ஹல்லேலூயா. திரும்ப வாசிக்கிறேன், சத்தத்தை உயர்த்தி வாசிக்கிறேன். நல்லா கவனமா கேளுங்க. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? கண்டிப்பா கர்த்தர் நியாயம் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற நாட்களுக்குள்ள நீங்கள் வந்திருக்கிறீர்கள். மகத்துவமான கிரியைகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போகிறார். ஆமென். 3 சம்பவங்களை மாத்திரம் நான் வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்து கடைசியாக நாம் இதற்காக நல்ல ஒரு 10 நிமிஷம் விடுதலையாக ஜெபிக்க போகிறோம்.
எனக்கு நல்லா தெரியும், அநேக நாள் காத்திருப்புகளுக்கு கர்த்தர் ஒரு விடிவை தரப்போகிறார். ஹல்லேலூயா. யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் அ லாங் டைம். அநேக நாட்களாக நீங்கள் காத்திருக்கிறீர்கள் குறிப்பிட்ட ஆசீர்வாதத்திற்காக, குறிப்பிட்ட அடைபட்ட வாசல்களுக்காக. அது திறக்கணும்னு சொல்லி நீங்கள் காத்திருக்கீங்க. கர்த்தர் அதற்கு நிகராக 7 வாசல்களை திறப்பார். ஹல்லேலூயா. அதையும் சத்துரு அடைக்க நேர்ந்தால் கர்த்தர் பரலோகத்தின் பலகணிகளை திறப்பார். அதை சத்துருவால் ஒன்றும் செய்ய முடியவே முடியாது. ஆமென். அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல. அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் ஏற்ற காலத்தில் நடந்தே தீரும். ஆனால் விஷயம் என்னன்னா, ஏற்ற காலத்தில் அவர் நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கருத்திற்குள் அடங்கி இருக்கிறது தான் நம்மளால முடியாத ஒரு விஷயம். நீங்கள் எல்லா வேலை கொடுத்தாலும் செஞ்சிருவீங்க. உங்களால் செய்ய முடியாத ஒரு வேலை என்னென்னா, கொஞ்சம் ஆடாமல் அசையாமல் சேரில் ஒரு இடத்துல அப்படியே அமைதியாக உட்காருங்க அப்படின்னா முடியுமா? அசையாமல் ஒரு இடத்துல 1 மினிட் கரெக்டாக 60 செகண்ட்ஸ் வந்து உட்காருங்க, அமர்ந்துருங்கள் அப்படின்னு சொன்னால் எத்தனை பேரால் முடியும்? எத்தனை பேரால் முடியும்? ஒன்றும் இல்லை, ஒரு சிசிடிவி கேமரா, சர்வைலன்ஸ் கேமரா வச்சுட்டு உங்களை சர்ச்சில் தனியாக நீங்கள் மொத்தம் சிஸ்டர் ஒரு 9 மணிக்கு வந்துடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வரல. கேமரா உங்களுக்கு தெரியாமல் ஒன்று இருக்குது. ஒரு அரை மணி நேரம் அந்த கேமரா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் அந்த உங்கள் உள்ளே உட்காந்துருக்கீங்க. திரும்ப நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்கன்றது நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே சிரிப்பு வரும். வருமா வராதா? பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஏன் அவ்வளோ ஏன் விடுங்க, இந்த இப்போ இருக்கிற வாலிப பிள்ளைங்களாம் செல்ஃபி நிறையா எடுத்துக்கலாம் இல்லையா? வாலிபர்கள் விடுங்க, வயசானவங்களும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வரைக்கும் நல்லா இருக்கிற முகம் அந்த கேமரா முன்னாடி வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி, ஆமாவா இல்லையா பாஸ்டர்? உண்மை தானே பாஸ்டர்? அது ஏன் அப்படின்னா அழகாக ஆக்கிக்கிறாங்களாம். ஏற்கனவே நல்லா தான் இருக்குது அந்த முகம். நிறையா திருமணங்களுக்கு செல்வது நான் அடிக்கடி பாஸ்டர்ஸை பார்த்து சொல்லுவேன். என் நண்பர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் வந்து சொல்லுவார், ஏன் ஜனம் மாதிரி வராது பாஸ்டர், அப்படி ஒரு பிரதிஷ்டையான வாழ்க்கை வாழ்கிற ஜனம் பாஸ்டர் அப்படின்னு. நான் சொன்னேன், ஓய் என்னைக்காவது ஒரு கல்யாணத்துக்கு நீர் போயிருக்கிறீரா? ஏன் அங்கே போய் பாரு நீ யாருன்னு, உங்கள் பிள்ளைங்கள்லாம் யாருன்னு பாருங்க. ஏன்னா இந்த சிஸ்டர் இங்கே பார்த்த மாதிரியே இருக்குது. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். யார் அது? நம்ம விசுவாசி தான். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பட்டிட்டிங்கிறீங்களா பார்த்துருக்கிறதுனால வித்தியாசமாக தெரியுது. ப்ரெசன்டபுளாக இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் ஆளே மாறுற அளவுக்கு எதுவும் பண்ணிடக்கூடாது. ஆமாம் தானே? நீங்களாம் அப்படி இல்லை, உங்களை பற்றி நான் சொல்லலை. நீங்களாம் நல்லவர்கள், நீங்கள்லாம் நேச்சுரலாகவே அழகு. ஒரு சிலருக்குள்ள காம்ப்ளெக்ஸ் இருக்கும். நான் வந்து ஒரு மாதிரி கருப்பாக இருக்கேன், நான் வந்து எனக்கு வந்து ஹைட்டு பத்தலை. ஒரு சிலர் எவ்வளோ நல்ல ஃபீச்சர்ஸை கர்த்தர் கொடுத்துருந்தாலும் அவர்களுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா, ஒருவேளை நான் ஒரு மாதிரி இருக்கணும். டெய்லி ஒரு அக்கா பிரைஸ் லார்ட் சொல்லுவோம். ஏன் அக்கா அந்த அக்கா இன்றைக்கி மட்டும் என்னை பார்த்து பிரைஸ் லார்ட் சொல்லலை? அதெல்லாம் விட்டுருங்க. ஒரு காணிக்கை பாட்டு உங்களை பாட பாஸ்டர் கூப்பிட்றாரு, நீங்கள் இங்கேருந்து பாடும்போது பின்னாடி ஒருத்தர் அப்படின்னு அமர்ந்திருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? உற்சாகமாக இருக்குமா? என்ன தைரியம் இருந்தால் அவர் என்னை அப்படி பார்ப்பார். என்ன இங்கே சும்மா யதார்த்தமாக 2 அக்கா பின்னாடி உட்காந்து அக்கா கொஞ்சம் தண்ணி கூடன்னு கேட்டாவே இவங்களுக்கு எப்படி தெரியும்னா, நம்ம பாடுறதான் ஏதோ சொல்கிறாங்க போல இருக்குமா இருக்காதா? இது மனுஷ சுவாபம். இதை யார் பண்ணுறா அப்படின்னா, சத்ருன்னு ஒருத்தன் இருப்பான். இவனுக்கு வேறு வேலையே இல்லை, பக்கத்தில் நின்று நொட்டை சொல்லிகிட்டே இருப்பான். எதையாவது ஒரு தவறான காரியங்களை கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் இவன் வேலை. உங்களை அடக்கி கொள்றது தான் வேலை. நன்மையானவங்க உங்களை துதிக்க முடியாதபடி, ஜெபிக்க முடியாதபடி, தெய்வ சமூகத்தில் நீங்கள் எழும்பி நிற்க முடியாதபடி எப்பொழுதுமே நெகட்டிவான விஷயங்களை, எதிர்மறையான விஷயங்களை சத்ரு சொல்லிக்கொண்டே இருப்பான். இது ஆண்டவர் இந்த நாட்களில் உடைப்பாராக. ஆமென். the spirit of complex கர்த்தர் இந்த நாளில் உடைப்பாராக. ஹல்லேலூயா. ஒரு கூட்டமான பஸ் ஸ்டாண்டில் போய் நின்று நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை என்னென்னா, ஆண்டவரே இந்த மொத்த கூட்டத்தில் உங்களுக்கு என்ன தானே பிடிக்கும் அப்படின்னு கேட்கணும். பிடிக்கிற மாதிரி நடந்துக்கணும், அது வேறு விஷயம். ஹல்லேலூயா. ஆமாம். என்னை கேட்டிங்கன்னா எனக்கு இந்த இடத்துல இந்த விஷயத்தில் மாத்திரம் சுயநலம் உண்டு. என்னென்னா, ஆண்டவரே இந்த மொத்த இடத்துல நீங்கள் என்ன தான் நேசிக்கிறீங்க அப்படின்னு நான் சொல்லிக்குவேன். அவர் உண்மையிலேயே நேசிக்கிறாரோ இல்லையோ? நேசிக்கிறார், இல்லாமல் இல்லை. ஆண்டவர் பார்ஷியாலிட்டியை பார்க்குறது இல்லை. ஒருத்தர் கம்மியாகவும் ஒருத்தர் கூடவும்லாம் இல்லை. தேவ சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் அது வீணாய் போகிறது இல்லை. ஹல்லேலூயா. நீங்கள் வடிக்கிற கண்ணீர்களை ஆண்டவர் துருத்தியிலே சேர்த்து வைத்து பதில் அளிக்கிறார். ஏன் துருத்தினா எதுலன்னா, தோல் பையில் உண்டான ஒரு பாட்டில், கைண்ட் ஆஃப் பாட்டில். துருத்தி பானையில் வச்சுருந்தா உடஞ்சிரும். தொலைதூரம் பிரயாணப்படுகிறவர்கள் ஏதாவது மெட்டல் வெசலில் வச்சுருக்கிறாங்க அப்படின்னா அது எவாபரேட் ஆகிறது கூட சான்ஸ் இருக்குது வெயிலில். ஆனால் அந்த துருத்தியில் இருக்கிறது அநேக நாள் தாங்கும். அப்படியே இருக்கும். அந்த தோல் பையில் இருக்கிறது சீக்கிரம் என்ன ஆகாது, எவாபரேட் ஆகாது, கெட்டு போகாது, அப்படியே பத்திரமா இருக்கும். அதனால தான் பாலைவனம் பிரயாணப்படுகிறவர்கள் துருத்தியில் வச்சுருப்பாங்க. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க துருத்தி? ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருக்கலாம். பழைய காரியங்கள் எல்லாம் ஒரு காருக்கு மேலே மாட்டியிருக்கும், ஒரு துருத்தி, ஒரு பேக் இருக்கும். அது அநேக நாட்கள் அப்படியே தாங்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்ல, துருத்தியில் நான் சேர்த்து வைத்து பதிலளிக்கிறேன்.
கண்ணீரை நீங்களே மறந்துருக்கலாம். போன வருஷம் இந்த நேரம் உயிரே போகிற மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்கும். ஏன் ஜீவன் எடுத்துக்கங்க ஆண்டவரே அப்படின்னு நாம் ஒரு மதியனமான ஜபத்தை எல்லாம் செய்திருப்போம். நல்ல வேளை அந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்கல. அப்படிலாம் கேட்டிருந்தாருன்னா 300 தடவை நம்ம செத்துருக்கணும். ஆமாம் தானே? ஆமாவா இல்லையா? நீங்கள்லாம் அப்படி ஜபிக்கிறது இல்லையோ? போதும் ஆண்டவரை எடுத்துக்கொள்ளும் அப்படின்லாம் யாராவது ஜபிச்சிருக்கீங்களா இல்லையா? கையில் தூக்க வேண்டாம். எஸ் ஆர் நோ? எஸ்ன்னு ஒரு சவுண்ட் வருது. அப்போ எஸ் போல இல்லையா? சரி, நான் ஜபிச்சிருக்கேன். ஆண்டவரே நான் உங்கள் ஊழியத்துக்கு தானே வந்து, எனக்கு எதுக்கு ஆண்டவரே இவ்வளோ பிரச்சனை, போதும் ஆண்டவரை எடுத்துருங்க ஆண்டவரே அப்படின்ட்டு. அவர் மேலேருந்து சிரிச்சாரா கோவப்பட்டாரான்னு தெரில. என் பிளான் என்னன்னு எனக்கு தெரியறதை விட அவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். கூடவே இன்னொருத்தருக்கும் தெரியும். யார் அது? ஆமாம், அதை கெடுக்கிறதுக்கு பிசாசு நெகட்டிவாக ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பான். அதுக்குன்னு நம்ம கூடவே புதுசாக ஒரு ஆள் வர வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை வேதனைப்படுத்துகிறதற்கும் உங்களை குறை சொல்கிறதற்கும் கூடவே தான் ஒரு ஆள் சுற்றிக்கிட்டு இருக்கும். ஆமாவா இல்லையா? இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, நாம் நேசிக்கிறவர்களே நமக்கு விரோதமாக எழும்புகிறது தான் மிகப்பெரிய துக்கம். ஆமாம் தானே? நம்மை சுற்றி இருக்கிறவர்கள், நம்மை பார்த்து பழகினவர்கள் சொல்லுகிற வார்த்தைகள் சில நேரம் நம்மளை கீழே தள்ளிடும். வேற யார் சொல்லியிருந்தாலும் பிரச்சனை இல்லைக்கா, இவங்க சொன்னது தான் என்னை ரொம்ப பாதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுகிற அநேகர் உண்டு. உங்களுக்கு நான் ஒரு அழகான நபரை காண்பித்து கொடுக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறேன். திமேயுவின் குமாரனாகிய பர்த்திமேயு என்ற குருடன். நம்ம எல்லாருக்கும் தெரியும். எத்தனை பேர் தெரியும்? மண்டே மார்க்கெட்டில் உட்காந்துருக்கிறாரா? யார் அவர்? எடுத்து வாசிக்கலாம். தயவா எடுத்துக்கொள்ளுங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 46வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். தயவாய் வேதம் வைத்திருக்கிறவர்கள் திறந்து கவனிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 46. பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். நல்லா கவனிக்கணும். வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள் எழுந்து உன்னை அழைக்கிறார் என்றார்கள். ரைட். இப்ப நல்லா கவனிங்க. எரிகோவிலிருந்து புறப்படுகிற போது வழி அருகே அநேக பிச்சைக்காரர்கள் இருக்கிறார்கள். அதுல ஒருத்தர் தான் யாரு? பர்த்திமேயு என்ற குருடன். he having two problems. அவனோட கேட்டகரி என்னன்னா 2. ஒன்று குருடன், இன்னொன்று பிச்சைக்காரன். இஸ் நாட் அ நார்மல் பெக்கர். சாதாரண பிச்சைக்காரன் அல்ல. அவனுக்கு என்ன தெரியாது? கண் தெரியாது. அவனால் பார்க்க முடியாது. இவன் அநேக நாள் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறான். பிறவிலேயே குருடன், எந்த வேலையும் செய்ய முடியாதனால இவன் அருகில் அநேகர் உண்டு. அப்போ நடந்து போகிற சத்தம் கேட்கிறது. சத்தம் கேட்டு அவன் பக்கத்தில் கூப்பிட்டு கேட்குறான், போகிறது யார் அப்படின்னு சொல்லி. அப்போ சுற்றி இருக்கிறவெல்லாம் சொல்கிறாங்களா, யார் போகிறா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போய் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே, ஓ அப்படியா, கொஞ்சம் அவரை கூப்பிடுங்களேன் அப்படின்னு சொல்லலை. எனக்காக கொஞ்சம் ஜெபித்துக் கொள்ளுங்கள் அப்படின்லாம் சொல்ல. இவன் என்ன பண்ணா, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுகிறான். கூப்பிட்ட உடனே ஆண்டவருக்கு கேட்டுச்சா கேட்கலையா? பாருங்க, நீங்கள் ஆண்டவர் எவ்வளோ நல்லா புரிஞ்சு வச்சுருக்கீங்க. அப்புறம் ஏன் தலைவர் நிற்கல? ஏன் நிற்கல சொல்லுங்களேன். சும்மா சொல்லுங்கள், தப்பாக இருந்தால் பரவாயில்ல. உங்களுக்கு பெரிய பெனிஃபிட் என்னென்னா, நீங்கள் தூரமாக பின்னாடி உட்காந்துருக்கிறதுனால அப்படின்லாம் சொல்கிறதுனால நீங்கள் என்ன சொன்னாலும் எனக்கு கேட்காதுன்ற ஒரு தைரியத்தில் ஒரு சொன்ன கணக்காக இருக்கட்டும் அப்படின்னு வாயை சும்மா அசைச்சு வைப்போம். அங்கே 2 விஷயம் நடக்குது. நான் சொல்கிறேன். ஆண்டவர் போயிட்டே இருக்கிறாரு. இவன் சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுகிறான். கூப்பிடும்போது சுற்றி இருக்கிறவரெல்லாம் கொஞ்சம் என்ன பண்ணியிருக்கலாம். யூஸ்வலாக நீங்கள் பஸ்ஸில் ஏறுறீங்க, பின்னாடி ரஷ்ஷாக இருக்குது, கண்டக்டர் முன்னாடி இருக்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டிக்கெட் எடுக்கிறதுக்கு காசை கொடுத்து, அக்கா கொஞ்சம் அப்படி, அக்கா கொஞ்சம் டிக்கெட் அப்படின்னுவீங்க. இடையில் இருக்கிற இடைப்பட்டவர்கள் என்ன பண்ணுவாங்க? அதற்கு கொடுத்து, அண்ணா இந்த ஊருக்கு ஒரு டிக்கெட் கொடுங்கன்னு அந்த டிக்கெட் மறுபடியும் போயிட்டு காசு போய் டிக்கெட்டாக வருமா வராதா? உங்கள் ஊரில் அந்த பழக்கம் இருக்கா இல்லையா? ஆண்டவரே சரி வந்துடும். இப்போ ஹெல்ப் பண்ணுவோமா இல்லையா? சுற்றி இருக்கிறவரெல்லாம் ஹெல்ப் பண்ணல. என்ன பண்ணாங்க? அவனை பேசாதிருக்கும்படி, டேய் சுமார், அவரை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு. உடனே சரிங்க சார், சாரி தெரியாமல் கூப்பிட்டேன் அப்படின்னு அமைதியாக இருந்தானா? இல்லை, முன்னிலும் முறக்க சத்தமாக சொல்கிறான், தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கு.
இன்றைக்கி நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, நாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெபிக்கலான்னு உட்காந்து ஜெபிச்சு அந்த விஷயம் நடக்கலேன்றப்ப பக்கத்தில் இருக்கிற ஜெப பங்காளர் ஒருத்தரே வந்து, அக்கா ஜெபிச்சியோ, நான் கூட ஜெபிச்சேன் நடக்கலை, விட்டுரு தேவசத்தை இல்லை அப்படின்னு சொல்லுகிற நல்லவர்கள் எல்லாம் உண்டு. ஆமாம் தானே? அப்படி ஒருத்தர் சொல்லும் போது நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கணும், அவங்க பேசலை, யார் பேசுகிறா? அவங்கக்கிட்ட பிரச்சனை இல்லை, பக்கத்தில் வந்து இருப்பான், அவனுக்கு ஒரு வெசல் தேவை, ஒரு பாத்திரம் தேவை பேசுறதுக்கு. அவன் என்ன பண்ணுவான்னா, அது நடக்காது, அவர் நிற்க மாட்டார், அவர் கூப்பிட்டது அவர் காதலையே கேட்கல, நிறுத்திட்டு போதும். நல்லா கவனிங்க, இவன் உறக்க சத்தமாக கூப்பிடுகிறான். கூப்பிட்ட உடனே இப்போ ஆண்டவர் நிற்கிறார். நின்று அப்படியே ரிவர்ஸ்லேயே வந்தாரா அப்படின்னா இல்லை, நின்ற இடத்துல நின்று திரும்பி பார்த்து அவனை என்னிடம் அழைத்து வாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டு சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, பயப்படாதே, திடன் கொள், அவர் உன்னை அழைக்கிறார். சொன்னவெல்லாம் யாரு? சொன்னவெல்லாம் யாரு சொல்லுங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்பதாக சத்தப்படாத அப்படின்னு அதட்டினாங்கல்ல, இதே கூட்டம் தான் இப்போ என்ன சொல்லுது? திடன் கொள், எழுந்திரு, அவர் உன்னை அழைக்கிறார். ஹல்லேலூயா! ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் அப்படின்னா, அவர் உங்களுடைய கூப்பிடுதலை கேட்காதது போல இருக்கிறார் என்றால் இதற்கு இடையிலே கர்த்தர் ஏதோ கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம். வாக்குத்தத்தத்திற்கும் நிறைவேறுகிற காலத்திற்கும் இடைப்பட்ட காலம் ரிப்பேரிங் பீரியட். சொல்லுங்க, ரிப்பேரிங் பீரியட், ப்ரிப்பரேஷன் பீரியட். எப்படி ரெண்டு காரியம் உண்டு. ஒன்று, ஆண்டவர் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். இன்னொன்று, உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். ஹல்லேலூயா! ஆமாம், விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷத்தை நீங்கள் பெற்றுக்கொள்கிறதுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்தி அந்த பொக்கிஷத்தை கையில் கொடுப்பார். ஏன் ஆண்டவர் எனக்கு இன்னும் தரல அப்படி நான் நினைத்து கொண்டிருக்கும் போது, நீ இன்னும் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகலை, வெயிட் பண்ணு, நீ சரியானதுக்கப்புறம், உன்னை குவாலிட்டி ஆக்கினதுக்கப்புறம் நான் தருவேன். ஒரு அற்புதம் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அற்புதங்கள் எல்லாம் அர்ப்பணிக்கிறதற்காக. ஹல்லேலூயா! ஆமாம், இன்னைக்கு அநேகர் அற்புதங்களை மாத்திரம் நாடியே செல்கிறார்கள், ஆண்டவரை அல்ல. ஆண்டவரை நாடி செல்கிறவர்களுக்கு அற்புதங்கள் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நடக்குமா நடக்காதா? முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும், மற்றதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கூட கொடுக்கப்படும். யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட நான் ஒரு 50 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு வச்சுக்கோமே, 50 lakhs ஐம் கிவிங் யூ, கையில் கொடுக்குறேன். நீங்கள் என்ன கார் வாங்குவீங்க? ஏன்னா வாலிபர்கள் இருந்தீங்கன்னா ஆன்சர் பண்ணுங்க. 50 லட்ச ரூபா கொடுக்குறேன், என்ன கார் வாங்குவீங்க? சும்மா சொல்லுங்களேன். 50 லட்ச ரூபா தரேன்னு உடனே ஐயோ நான் ஏன் கார் வாங்கணும்? 50 லட்ச ரூபா கொடுக்குறேன். யாராவது போய் ஷோரூமில் ஸ்டெப்னி கொடுங்கன்னு கேட்பீங்களா? எனக்கு ஒரு ஸ்டெப்னி டயர் கொடுங்க போதும் 50 லட்ச ரூபாய்க்கு அப்படின்னு கேட்போமா? நீங்கள் போகிறது எதுக்காக? ஷோரூமுக்கு. யூ கோனா பை a நியூ கார், புது காரை வாங்குறதுக்காக நீங்கள் போகிறீங்க. எனக்கு ஸ்டெப்னி போதுங்க, இந்த ஃப்ரண்ட் வீல் இருக்கும் இல்லையா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை மட்டும் கொடுங்க அப்படின்னு யாராவது? நோ. ஒரு BMW கம்பெனி இருக்குது, ஒரு மெர்சிடஸ் இருக்குன்னு வச்சுக்கோமே, முன்பதாக போய் நின்று 50 லட்ச ரூபா கொண்டு போய் அப்படியே ஆட்டிகிட்டே போய் காமிச்சு 50 லட்ச ரூபா வச்சுருக்கோம்ல கூடும், ஏதாவது ஒரு வண்டியை கூடும், 50 லட்ச ரூபாய்க்குள்ள என்ன வருமோ அதை. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான், ஆண்டவரே உம்மிடத்துல ஒரு ஸ்டெப்னி கிடைச்சா போதும் ஆண்டவரே. இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க, டியூப் கிடைச்சா கூட போதும் ஆண்டவரே, நட்டு கிடைச்சா கூட போதும், போல்ட்டு நட்டு ஏதாவது பார்த்து கொஞ்சம் பண்ணுங்க ஆண்டவரே. வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானுடைய கரங்களை நோக்கமா போல, வேலைக்காரருடைய கண்கள் எஜமாட்டியுடைய கரங்களை நோக்கம். நீங்களும் நானும் அவருடைய கரங்களை அல்ல, ஏதாவது அவரிடத்திலிருந்து கிடைக்குமா என்றல்ல, அவருடைய முகத்தை நோக்கி பார்க்க. we need you father lord. நீங்க போதும் சொல்லுங்க, நீர் போதும் என் வாழ்விலே. கண்களை மூடி உண்மையா, நீர் போதும் என் வாழ்விலே. சத்தத்தை உயர்த்தி, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. ஹல்லேலூயா! மலை போன்ற துன்பங்கள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், இது சுவிசேஷ கூட்டன்றதுனால நான் சுவிசேஷ காரியங்களை குறித்தும் தேவன் உங்கள் வாழ்க்கையில செய்ய போகிற சில அற்புதங்களை குறித்தும் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா! ஆமாம், கர்த்தர் இந்த நாளிலே அற்புதங்களை செய்ய போகிறது நிச்சயம். உங்கள் காத்திருப்புகளுக்கு வீணாய் போகிறது இல்லை,
கர்த்தர் அந்த காத்திருப்புகளுக்கு ஏற்ற பதில்களை இந்த இரவிலிருந்து தரப்போகிறார். ஆமென். ஃப்ரம் திஸ் டே, இந்த நாள் முதற்கொண்டு அற்புதங்களை நீங்கள் அறுக்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. எப்போவுமே சத்துரு நமக்கு நெகட்டிவாகவே ஒரு சில விஷயங்களை சொல்லி வைப்பான். இப்போ நான் சொல்கிறேன், தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு நெருக்கத்தை கட்டளையிடுவாராக. நெருக்கம் எத்தனை பேருக்கு நெருக்கம்? ஓகே, பரவாயில்ல, நெருக்கம் வந்தால் பரவாயில்லன்னு சொல்கிறோம். கை உயர்த்து காமிங்க பார்ப்போம். 1 2 3 பெரிய சல்யூட். அவருக்கும் உங்களுக்குமான நெருக்கத்தை கட்டளையிடுவாராக. வேதத்தில் இன்னும் நெருக்கத்தை கட்டளையிடுவாராக. இப்படி யோசிச்சிருக்கவே மாட்டீங்களே. இப்போ நமக்குள்ள ஏற்கனவே என்னதான் இருக்கு? நெருக்கம் உடனே பிரச்சனை தான். ஏற்கனவே நெருக்கம் போகணும்னு வந்தால் இந்த ஆள் வந்து பிரசங்கம் பண்ணுறோன்ற பேரில் நெருக்கம் உண்டாவதாகவா அப்படின்னு எத்தனை பேர் இப்போ யோசிச்சிங்க? இதான் நம்ம. அப்போ பக்கத்தில் ஒருத்தர் சொல்கிறான், என்ன சொல்கிறான்? நெருக்கமாம்ல, கண்டிப்பாக உனக்கு வந்துடும் போல. ஆண்டவர் நெருக்கத்தை நெருங்க விட மாட்டார். ஹல்லேலூயா. அவர் பெருக்கத்தின் தேவன். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தடை செய்ய போகிற அனைத்து அதிகாரமும் அனைத்து உரிமையும் யாருக்கு இருக்குன்னா ஆண்டவருக்கு அடுத்து யாருக்கு தான் இருக்கு? சொல்லுங்க. இந்த கை எப்படி நீட்டுங்க, இந்த விரல் காமிங்க, எப்படி அப்படியே திருப்பங்க பார்ப்போம். உங்களுக்கு தான் இருக்கு. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது சொதப்புதுன்னா அதுக்கு வேற யாருமே காரணம் இல்லை. யார் தான் அது? கண்ணாடியில் போய் பாருங்க, அங்கே ஒரு முகம் தெரியும், அந்த முகம் தான் காரணம். நம்ம உடனே பிசாசே அவன் பேச மட்டும்தான் செய்ய முடியும். ஆனால் அவன் கிரியேட் பண்ணுற கிரியை செய்ய வைக்கிறதுலாம் யார? நம்மளே. ஒரு ஓட்டப்பந்தயம் நம்ம ஓடுறோன்னு வைத்துக்கொள்வோம். ஓட்டப்பந்தயம் எத்தனை பேர் தெரியும்? ஓட்டப்பந்தயம், ரேசஸ். எத்தனை பேர் அத்லெட் இருக்கீங்க? ஓட்டப்பந்தய வீரர் யாரும் இருக்கீங்களா? அங்கே ஒரு குட்டி பாப்பா இருக்கா, சூப்பர். சரி, ஒரு 6 பேர் ஒரு ட்ராக்கில் ஓடுவோன்னு வச்சுக்கோமே. இந்த 6 பேரில் முதல் ட்ராக்கு இப்படி ரவுண்டாக இருக்கும், இல்லை பார்த்துருக்கீங்களா? 1600 மீட்டர்னு வச்சுக்கோ. ஒரு பெரிய கிரவுண்டில் கோடு போட்டு வச்சுருப்பாங்க, க்ரீஸ் போட்டிருப்பாங்க. அந்த க்ரீஸ் வந்து முதல் வட்டம் எப்படி இருக்கும்? சின்னதாக இருக்கும். அதுக்கு அடுத்த வட்டம் அதை விட கொஞ்சம் பெருசு. டெய்ஸில் இருக்க வட்டம் தான் இருக்கிறதுலேயே ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் 6 பேர் இதில் நிற்க வச்சுருப்பாங்க. நிற்க வைக்கும் போதே எல்லாருடைய ஓட்டத்தின் அளவும் ஒன்றா இல்லையா? ஒன்றா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஓட போகிற தூரம் ஒன்று தான், அதுக்கு தகுந்தாற் போல் தூரமாக நிற்க வச்சுருப்பாங்க. முதல் வரிசையில் இருக்கிறவர் தூரத்தில் இருப்பார். ஏன்? அந்த வட்டம் சின்னது. இந்த கடைசியில் இருக்குல்ல, அதில் இருக்கிறவர் தான் முதல்ல இருப்பார். ஏன்? அந்த வட்டம் பெருசு. இவருடைய ஓடப்போறிய தூரம் எல்லாருக்குமே ஒன்று தான். பார்க்கும்போது முதல் வட்டம் சின்னதாகவும் கடைசியில் இருக்கிற வட்டம் கொஞ்சம் பெருசாகவும் தெரியும். இப்போ நான் கடைசி வட்டத்தில் இருக்கிறேன். இப்போ பாஸ்டர் இருக்கிறான்னு வச்சுக்கோமே, அவங்க வந்து முதல் வட்டத்தில் நிற்கிறார். இப்போ எனக்கு என்ன தோணுது? அவருக்கு மட்டும் உடனே ஓடி முடிக்கிற மாதிரி சின்ன வட்டத்தை கர்த்தர் போட்டு கொடுத்துருக்கிறாரு. எனக்கு இவ்வளோ பெரிய ஓட்டம், நான் இவ்வளோ தூரம் ஓடி ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்க அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன்? ஆன் யுவர் மார்க் செட் கோ அப்படின்னு சொன்ன உடனே 6லேருந்து 5 4 3 2 இவருக்கு முன்னாடி 1க்கு வந்துட்டேன். முதல் கோட்டத்தில் வந்து நின்று இப்போ யார் ஓடுறா? யாருக்கு முன்பதாக? ஐயாவுக்கு முன்பதாக யார் ஓடிட்டு இருக்கிறா? நான் ஓடிட்டு இருக்கிறேன், வேகமாக ஓடுறேன். ஓடுனா அங்கே டெஸ்டினி இருக்குது, முடிவு இருக்குது. அங்கே ஒரு பெரிய ரிப்பன் கட்டி வச்சுருக்கிறாங்க. அதை போய் என்ன பண்ணணும்? அதை என்ன பண்ணணும்? தொட்டு கும்பிடணுமா? போய் இடிக்கணும். அதை இடிச்சிட்டா நான் யார்? முதல் வெற்றியாளர் நான். இப்போ நான் வேகமாக ஓடிட்டு இருக்கிறேன். ஓடி போய் டமால் அப்படி இடிச்சா சுற்றி அமர்ந்திருக்கிறவரெல்லாம் சும்மா உட்காந்துருக்குறாங்க. யூஸ்வலாக என்ன பண்ணணும்? எழும்பி சத்தமாக ஆர்ப்பரிக்கணும், வா அப்படின்னு சொல்லி. ஆனால் எல்லாம் அமைதியாக இருக்கிறார். இப்போ இவர் பின்பதாக வருகிறார், எனக்கு பின்பதாக 2வது நபராக வருகிறார். இவர் வரும்போது எதுவே இல்லை, அந்த ரிப்பனே இல்லை. ஆனால் இவர் கிரீஸை கிராஸ் பண்ணும்போது அவர் கால் அதை தாண்டும் போது மொத்த கூட்டமாக எழுதி நின்று கை தட்டுகிறது. எனக்கு ஒன்றுமே புரியலை. ஏன் முதல் ஓடி வந்தது யாரு? நானாக்கும். அவர் எனக்கு பின்பதாக ஓடி வந்துட்டு எல்லாரும் கை தட்டினா என்ன அர்த்தம்? நீங்கள் சொல்லுங்களேன். நான் ஓடினது யாரோட ஓட்டம்? அவரோட ட்ராக்ல நான் ஓடிட்டு இருக்கிறேன். ஆமென். எனக்குன்னு ஒன்று கர்த்தர் தந்தார்ல, அதை விட்டுட்டு அங்கேருந்து ஜம்ப் பண்ணி அக்கறைக்கு இக்கரை பச்சை அப்படின்னு சொல்லி இங்கே வந்துட்டு சீக்கிரமாக ஓடி ஜெயிச்சிடலான்ட்டுன்னு நான் ஜெயிச்சுட்டு தான் நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் எனக்கு முன்பதாக எனக்கு பின்பதாக வந்த இவர் தான் முதல் பரிசை பெற போகிறார். ஏன்னா ஓட்டத்தை ஒழுங்கின்படி ஓடி முடித்தவர். ஹல்லேலூயா. ஆமென். இதுதான் ரொம்ப முக்கியம். ஆவிக்குரிய ஓட்டத்தில், விசுவாச ஓட்டத்தில் ஃபர்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸ்லாம் கிடையாது.
முழுசும் ஓடி முடிச்சாதான் பிரைஸ். நீங்கள் லாஸ்ட்டாக ஓடினாலும் சரி, அப்படி கையை காலை இழுத்து தத்தக்கா புதக்கான்னு ஓடி வந்தாலும் சரி, வேகமாக ஓடினாலும் சரி, உங்கள் ஓட்டம் ஜம்ப் பண்ணி வந்தாலும் சரி, நீங்கள் வந்து சேர வேண்டிய இடம் போதும், அங்கே வந்து ரீச் ஆகிட்டீங்கன்னா போதும். ஆமென், ஹல்லேலூயா. சரி, இதற்கு எது தடையாக இருக்கிறது? தேவனை நோக்கி கூப்பிட முடியாதபடி, தேவ சமூகத்தில் நான் வார்த்தைகளை விட்டு ஆண்டவரை துதிக்க முடியாதபடி சத்ருவின் கிரியைகள், அவிசுவாசம் நம்மை அமுக்கி போடுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளில் அவிசுவாசங்களை வேரோடு பிடிங்க எறிவாராக. ஒரு விசுவாசமுள்ள சந்ததியை நம்மிடத்திலிருந்து கர்த்தர் புறப்பட பண்ணுவாராக. உங்களை பார்க்கிறவர்களுக்கு நடக்காதவைகளையும் நடக்கும் அப்படின்னு நம்ப பண்ணணும். ஆமென். உங்கள் முகத்தை பார்த்தா கர்த்தர் செய்வார் சிஸ்டர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறத வச்சு அந்த வார்த்தை போய் கிரியை செஞ்சு நடக்கணும். ஹல்லேலூயா. ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் தீர்க்கதரிசியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. விசுவாசத்தோடு நீங்கள் போய் சொன்னால் அது நடந்துவிடும். ஹல்லேலூயா. ஆமென். சரி, இவர்கள் கைத்தாங்களா அவனை கூட்டிகிட்டு வர்றாங்க. வரும்போது ஒரு சூப்பரான வார்த்தை இருக்குது. எனக்கா அதை வாசிங்களேன். பாச கொஞ்சம் மைக்கில் வாசிச்சு ஹெல்ப் பண்ணுறீங்களா? அடுத்த வசனத்தை வாசிப்பாங்க சத்தத்தை உயர்த்தி. நல்லா கவனிங்க, கேளுங்க. இயேசு அவனை அழைத்து 49:50 நானே வாசிக்கிறேன். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். 50வது வசனம். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு எழுந்து இயேசுவின் இடத்தில் வந்தான். எல்லாரும் அந்த 50வது வசனத்தை வாசிப்போமா? சேர்ந்து சொல்லுங்க பாப்பா. உடனே அவன் எழுந்து இயேசுவின் இடத்தில் வந்தான். ஹல்லேலூயா. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அவன் இதுவரை மேல் வஸ்திரத்தை போட்டுக் கொண்டிருந்தான். இந்த மேல் வஸ்திரத்தை தூக்கி எறிந்து விட்டு வருகிறான். இதற்கு என்ன காரணம்? இதுக்கு என்ன மீனிங் யாராவது யோசிச்சிருக்கீங்களா? அந்த நாட்களில் ஒரு அடையாளம் இருந்தது. குஷ்டரோகிகளுக்கு என்று ஒரு அடையாளம் இருந்தது. மேலே ஒரு ஷால் போட்டிருப்பாங்க, ஓவர் கோட் மாதிரி ஒரு ஷால். இன்னைக்கு நம்ம போலீஸ்லாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்குது. நம்ம பயங்கர ஸ்பீடாக வண்டி ஓட்டிகிட்டு வருவான். தூரத்தில் ஒரு காக்கி சட்டையை பார்த்த உடனே இந்த ஸ்பீடு ஆட்டோமேட்டிக்காகவே சரன்னு குறைஞ்சிரும். அவர் வந்து கண்டக்டராக இருப்பார். ஆனால் இவன் தூரத்தில் யார் மாதிரி தெரிஞ்சிச்சு இவனை. அவரை பார்க்கும்போது இவனுக்கு போலீஸ் மாதிரி தெரிஞ்சிச்சு. யூனிஃபார்ம் ரொம்ப முக்கியம் இல்லை? ஒரு ஊழியக்காரனை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இவர் ஊழியக்காரர் அப்படின்ட்டு. அது போல மேலே ஒரு வஸ்திரம் இருக்கிறது. இவர் ஒரு குஷ்டரோகி. சினகாக் என்று அழைக்கப்படுகிற ஜெப ஆலயங்களுக்கு தலைவர்கள் ரபீஸ் இருந்தாங்க. அவங்க மேலே ஒரு தாலித் என்ற மேலே ஒரு சால்வை போட்டிருந்தாங்க. இதெல்லாம் அதை பார்த்த உடனே இவர்கள் யார் என்று அறிந்து கொள்கிறதற்கான அங்கீகாரத்தின் அடையாளம். அவன் எழும்பி வரும்போதே தான் குருடன் என்பதையும் தான் பிச்சைக்காரன் என்ற அடையாளத்தையும் தூக்கி எறிந்து விட்டு தான் வருகிறான். ஹல்லேலூயா. ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும், நான் அவரிடத்துல போவேன், என் அப்பா விடுதலை தந்துடுவார். இதுக்கப்புறம் நான் குருடனாகவோ பிச்சைக்காரனாகவோ இந்த இடத்தில் அமர வேண்டிய அவசியம் இனி என் வாழ்க்கையில் இல்லை என்று போகும்போதே விசுவாசத்தில் தூக்கி எறிந்து விட்டு போகிறான். ஹல்லேலூயா. இந்த விசுவாசத்தை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆமென். உங்கள் கூப்பிடுதலை, உங்களுடைய ஜெபங்களை, உங்களுடைய துதியை ஒருவேளை அமுக்கி போடுகிற அளவுக்கு அநேக பிரச்சனைகள் எழும்பலாம், போராட்டங்கள் எழும்பலாம், அவிசுவாசமான கிரியைகளும் காரியங்களும் உங்கள் கண்களுக்கு முன்பதாக நடக்கலாம். ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவனை விசுவாசிக்கிற நீங்கள் உங்கள் மேல் இருக்கிற இந்த அவிசுவாசம் என்ற வஸ்திரத்தை தூக்கி எறிந்து விட்டு போகிறீர்கள். ஹல்லேலூயா. சரி, இப்போ கடைசி ஃபைனல் டெஸ்ட்னு ஒன்று இருக்கு. இறுதியான ஒரு பரீட்சை. போய் நிற்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? அடுத்த வசனத்தை வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, ஒண்ணுமே தெரியாதது போல, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? ஹல்லேலூயா. அதற்கு அவன் என்ன சொல்றான்னா, ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். ஹல்லேலூயா. ஆமென். நான் உன்னை சுகப்படுத்தினேன் ஆண்டவர் சொன்னாரா? ஆண்டவர் என்ன சொன்னாரு? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஹல்லேலூயா. தேவனிடத்தில் பற்றுதலான விசுவாசத்தோடு கூட இந்த நாளில் நாம் காத்திருக்க வேண்டும். கர்த்தர் விடுதலையான கிரியைகளையும் காரியங்களையும் செய்வாரா? ஆமென். உங்கள் மேல் வஸ்திரங்களை தூக்கி எறிந்து விட்டு வரப்போகிறீர்கள். அவிசுவாசம் என்ற மேல் வஸ்திரம் தூக்கி எறியப்படட்டும். ஹல்லேலூயா. சந்தேகம் என்ற மேல் வஸ்திரம் தூக்கி எறியப்படட்டும். வறட்சி என்ற மேல் வஸ்திரம் தூக்கி எறியப்படட்டும். ஜெபமின்மை என்ற மேல் வஸ்திரம் தூக்கி எறியப்படட்டும். ஆமென். துதியின்மை, ஆராதனையின்மை என்ற வஸ்திரம், மேல் வஸ்திரம் தூக்கி எறியப்படட்டும்.
வேதத்தை நேசிக்காதவர்கள் அநேகர் உண்டு. படிக்கிறது வேற, நேசிக்கிறது வேற. நீங்கள் படிச்சீங்கன்னா வேதம் உங்களிடத்தில் பேசா. நீங்கள் நேசித்தீர்கள் என்றால் வசனம் உங்களிடத்தில் பேசும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு வேதம் வாசிக்கிற பழக்கம் உண்டு, ஆனால் வேதத்தை தியானிக்கிற பழக்கம் இல்லை. இந்த பைபிளை வாசித்து இத்தனை டைமுக்குள்ளே முடிச்சிடணும் என்று போட்டி போட்டு வாசிக்கிறவர்கள் அநேகர் உண்டு. இத்தனை நாட்களுக்குள்ளே வாசிக்கணும்னு நான் உட்காரும் போது எல்லாமே ஒரு வசனத்தை தாண்டி போகவே போகாது. அதிலிருந்து ஆண்டவர் அவ்வளோ விஷயங்களை பேசிக்கொண்டே இருப்பார். ஆமென். திஸ் இஸ் லவ். இது நேசம், உங்களுக்கும் அவருக்குமான நேசம். ஒரு வார்த்தை நீங்கள் படிக்கும் போதே கர்த்தர் அதுக்குள்ளேருந்து பேசுகிறாருன்னா ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறாருன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறேன். தயவாக எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 12வது அதிகாரம் 1 தொடர்ந்து வாசித்தோம் என்றால், அப்போஸ்தலர் 12:1 நான் வாசிக்கிறேன், கேளுங்க. அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனை யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாக இருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாக இருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பாஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபித்தார்கள். ஹல்லேலூயா. தெரிஞ்சிருக்கும் இல்லையா? வேலூர். சரி, அந்த ஊழியத்தை முடிக்கும் போது என்னுடைய கையில், நான் அந்த ஊரில் போய் இறங்கும் போது என் பாக்கெட்டில் 10 ரூபாயோ 5 ரூபாயோ இருக்குது. எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அதான் அவ்வளோதான் இருந்துச்சு. 5 ரூபாய் 10 ரூபாய் மிச்சம் இருக்குது, அவ்வளோதான். சரி, இப்போ அங்கே யாராவது ஆஃபரிங் கொடுத்தா தான் நான் திரும்ப ஊர் பக்கமாக வர முடியும், இல்லைன்னா அங்கேயே சுற்றிட்டு இருக்க வேண்டியது தான். சரியா? சரி, கொடுக்காம போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி கூட்டமெல்லாம் முடிந்து விட்டது. மிகப்பெரிய திருச்சபை. 3 நாள்கள் கூட்டம் முடிஞ்சோடனே அந்த பாஸ்டர், நீங்கள் பாஸ்டர் எப்போ நைட் கிளம்பணுமா மார்னிங் அப்படின்னு கேட்குறாரு. நான் சொன்னேன், மார்னிங் வந்து எங்கள் ஊருக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது, அதில் நான் போயிடுவேன் பாஸ்டர்ன்றேன். ஓ சூப்பர் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கவர் கொடுக்குறார். ஒரு கவர் கொடுத்தாங்க, வைங்க. நான் இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு. அவர் வைங்க தயவுசெய்து, ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டோம். 3 நாள் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நீங்கள் பெரிய ஆள் வருவீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதி வரலாம் சொல்லி என்னை உற்சாகப்படுத்தி அப்படி கையில் வச்சுட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, காலையில் 4 மணிக்கு ஒரு தம்பி பைக்கில் வந்து உங்களை கூட்டிகிட்டு போய் காட்பாடி ஸ்டேஷனில் இறக்கி விட்டுருவார் அப்படின்னு சொல்கிறார். இந்த சம்பவம் நடக்கும்போது முதல் நாள் இரவு நான் அவர் கொடுத்த கவரை வாங்கி என்னுடைய ஜிப்பால் அந்த பக்கமாக வச்சுட்டு நான் ரூமில் போய் ஜிப்பாவை கலட்டி போட்டுட்டு அப்புறம் படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில் 4 மணிக்கு அந்த தம்பி வந்தார். அவரோட எழும்பி ஜிப்பால் இருக்க கவரை தூக்கி அந்த பேண்ட் பாக்கெட்டில் வச்சுட்டு அப்படி பைக்கில் போகிறேன். எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது 6, 7, 8 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சர்ச்சுக்கும், அதாவது இந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கிற அந்த சர்ச்சுக்கும் தொலை தூரத்தில் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு அவ்வளோ தூரம் இருக்கும், காட்பாடி. சரி, இப்போ நான் போகிறேன். நான் போய் அவர் என்னை இறக்கி விட்டுட்டு, பாஸ்டர் நான் வெயிட் பண்ண மாட்டேறாரு. நான் இருக்கட்டும், நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு அவரை அமுச்சு விட்டுட்டு அவனை நிற்க சொல்லியிருந்தாவது ஏதாவது வாங்கியிருந்துருக்கலாம். கிளம்பியாச்சு. இப்போ விஷயம் என்னென்னா, அவர் போயிட்டார். நான் இப்போது டிக்கெட் பூத்தில் போய் நின்று இப்படி உள்ள கையை விட்டு அந்த கவரை எடுத்து இந்த ட்ரெயின் இப்போ இவ்வளோ நேரம் சலசலன்னு சத்தம் கேட்டுச்சு, இப்போ எவ்வளோ அமைதியாக இருக்கு. சரி, நல்லா கவனிங்க. அந்த கவரை எடுத்து உள்ள இப்படி கையை விட்டு இப்படி தட்டு பிடிச்சி அதை இப்படி எடுத்துகிட்டே நான் சொல்கிறேன், தேவக்கோட்டைக்கு ஒரு டிக்கெட் கொடுங்கன்னு கேட்குறேன். அவர் சொல்கிறாரு, அது நேற்று போயிடுச்சு, வாரத்தில் ஒரு நாள் தான் வரும். நேற்று போயிடுச்சு சார், அது இன்னைக்கு கிடையாது அப்படின்றார். ஓ அப்படியா, பரவாயில்ல, பஸ்ஸில் போயிடலான்னு உள்ளேருந்து எடுத்தால் உள்ளே ஒரு மீட்டிங் நோட்டீஸ் வருது. ஆஃபரிங் இல்லை, மீட்டிங் பேம்ப்லெட் உள்ளே இருக்கு. வெளியில் எடுத்து பார்த்தா என்னுடைய அழகான முகம். முறையாக என் முகத்தை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணது அன்னைக்கு தான். பாஸ்டரு அநேகருக்கு இன்விடேஷன் கொடுத்துருக்கிறார். இந்த பாக்கெட்டில் ஆஃபரிங் கவர் வச்சுருந்துருக்கிறார், இந்த பாக்கெட்டில் இன்விடேஷன் கவர் வச்சுருக்கிறார். எனக்கு கொடுத்தது ஆஃபரிங் கவரில் இன்விடேஷன் கவர். இது நான் யார், ஆண்டவரை நான் எவ்வளோ நேசிக்கிறேன், எவ்வளோ நம்பியிருக்கேன்றதை ஆண்டவர் பார்க்கணும்னு எனக்கு வச்ச டெஸ்ட் வைக்கிறதுல நம்ம ஆள் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஹல்லேலூயா. ஆமாம், எந்த அளவுக்கு டெஸ்ட் வைப்பார்னா, நம்மளே விட்டுருங்க ஆண்டவரே, போத ஆண்டவரே, முடியல ஆண்டவரே அப்படின்ற அளவுக்கு திராணிக்கு மேலே அவர் ஒரு நாளும் சோதிக்க மாட்டார். ஆமாம்,
சோதிக்கப்பட்ட பின்பு கர்த்தர் உங்களை பொன்னாக விளங்க பண்ணுகிறதுக்காக தான் அதெல்லாம் அனுமதிக்கிறார். அதனால் நீங்கள் தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க. ஆனால் விஷயம் என்னென்னா, முடிவு புரியாதும் நீங்கள் நிலைக்கிறீங்களான்னு ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பார். ஒரு தடவை கூப்பிட்றோம், ஓகே, எல்லாரும் சுற்றி திட்டும் போது கூட, வழி இல்லாத போது கூட திரும்ப கூப்பிட்றோமா அப்படின்றத ஆண்டவர் கவனிக்கிற தெய்வம். சம்பவம் என்ன அப்படின்னா, என்ன நடக்குதுன்னா, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. என்கிட்ட மிச்ச காசு 10 ரூபாய் 5 ரூபாய் எனக்கு இருந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறதுனே தெரில, பேசாமல் அவருக்கு ஃபோன் பண்ணிடுவோமா அப்படின்னு தோணுது. சே என்னது அப்படின்னு ஒரு குட்டி ஜபம், ஒரு சின்ன ஜபம். ஆண்டவரே, நீங்கள் எனக்கு இன்றைக்கி அற்புதம் செய்யணும். இவ்வளோதான். பவர்ஃபுல்லான ப்ரேயர், ஆனால் ஷார்ட் ப்ரேயர். சில கேட்கப்பட்ட ஜபங்கள் மிகவும் ரத்தின சுருக்கமாகவே இருந்திருக்கிறது என்பதை நான் மிக தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவரே இப்படியாக, ஆண்டவரே சோதரிக்கிறோம் ஆண்டவரே அப்படின்னு 1 மணி நேரம் பில்டப்லாம் கொடுத்துட்டு மேட்ரே இருக்காது. பார்த்துருக்கீங்களா? பிரச்சனையின் மத்தியில் ஜபிக்கிற ஜபம் தான் உண்மையான ஜபம். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? அதற்காக தான் சில நேரத்தில் கர்த்தர் பிரச்சனைகளை அவிழ்த்து விடுகிறார். போ, ரொம்ப நாள் ஜபம் பண்ணி கோ. என் சமூகத்துக்கு வருகிறதே இல்லை. வரணும்னா என்ன பண்ண வேண்டியது இருக்கு? 4 நாய் அவுத்து விடு. ஓடாதவர்கள், ஓட்டப்பந்தயத்தில் கூட ஓடாதவர்கள், 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் கூட ஓடாதவர்கள், நடக்காதவர்கள் எல்லாம் உசேன் போர்டெல்லாம் தோக்குற அளவுக்கு, பின்னங்கால் பிடரில் படுற அளவுக்கு. ஏன்னா துரத்துறது என்னது? நாய். தப்புச்சுறா அப்படின்னு கொடுக்குடுன்னு. அதாவது பரிசு பெறத்தக்கதாய் ஓடுகிறவனுடைய ஓட்டத்தை விட உயிர் தப்பத்தக்கதாய் ஓடுகிறவனுடைய ஓட்டம் மிகவும் வேகமாக இருக்கும். சில நேரத்தில் சில நாய்களை ஆண்டவர் அவுத்து போய் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணு. என் பிள்ளையோட பவர் என்னன்னு அவனுக்கே தெரியல. நம்ம பவர் தெரியணும்னா 4 பிசாசு வந்து நம்ம பக்கத்தில் நின்று லொல் லொல். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், சரி நம்ம பவரை பார்க்கணும், தலைவர் விருப்பப்படுறாரு, முடியலாண்டவரே. அந்த நேரம் அப்படி நடந்துச்சுன்னா இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை வைத்துக்கொண்டு என் முகத்தை திரும்ப பார்த்துட்டு உள்ளே சொருக்கிட்டு இப்போ நான் நடக்க ஆரம்பிக்கிறேன். அப்போ அங்கே நிறைய ஆட்டோக்கள்லாம் இருக்கும். ஆட்டோக்காரங்கள்லாம், சார் ஆட்டோ வேணுமா, சார் ஆட்டோ வேணுமா. ஒரு ஆட்டோக்காரன் என்னை விடவே இல்லை. ஒரு காலை தூக்கி இப்படி வச்சுக்கிட்டு அப்படி ஸ்டைலா, அது ஒரு மார்கழி மாதம் வேறு, எவ்வளோ வெயில் போடணும் உங்களுக்கு தெரியும். மார்கழி மாதம் எப்படி இருக்கும்? நல்ல பனி. நான் ஒரு பாவம் மூட்டை மாதிரி ஒரு பெரிய வெயிட்டை என் பேக்கை வேறு தூக்கிக்கிட்டு இப்போ நான் இந்த 8 கிலோமீட்டர் நடக்கணுமே ஆண்டவரே, நடந்து பஸ் ஸ்டாண்ட் போனாலும் என்ன இல்லை, காசு கிடையாது. அப்படின்னு நடந்து கொண்டே இருக்கிறேன். இந்த ஆட்டோக்காரர் என்னை விடுற மாதிரி இல்லை. சார் ஆட்டோ வேணுமா சார். எனக்கு பொறுமை போய், ஏன் உங்களுக்கு ஆட்டோ வேணாமா அப்படின்னு கேட்டேன். அவருக்கு அது புரியல, அது வேறு விஷயம். ஆட்டோ வேணுமா, ஆட்டோ வேணுமா, நான் ஆட்டோ வாங்க போகிற மாதிரி. அப்புறம் நான் சொன்னேன், ஐயா தயவு செஞ்சு விடுங்க, என்கிட்ட 5 ரூபா தான் இருக்குது, முன்னாடியே சொல்ல வேண்டியது தானே, இவ்வளோ தூரம் அலைய விட்டேன் அப்படின்னு திட்டிகிட்டே போயிட்டான். அப்போ நான், எனக்கு இது வேணும், என்ன தப்பு பண்ணோம், நான் என்ன ஆண்டவரை தப்பு பண்ணேன், மன்னிச்சிருங்க ஆண்டவரே, எவ்வளோ பெரிய தப்பாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். இப்போ இவ்வளோ வெயிட்டை தூக்கிக்கிட்டு நான் ஆல்மோஸ்ட் என் கண்ணுக்கு ஒரு 600 மீட்டர் தூரத்தில் அந்த பஸ் ஸ்டாண்டு தெரிகிற அளவுக்கு வந்துட்டேன். அதற்கு முன்பதாக மிகப்பெரிய ஒரு பாலம் உண்டு. அந்த பாலத்தில் பாதியை கடந்ததுக்கப்புறம் இன்னொரு ஆட்டோ சத்தம் கேட்குது. இந்த ஆட்டோவில் ஒருத்தர் இருக்கிறார். இவர், ஹலோ சார் வாங்க, சார் வாங்கன்றார். நான் சொன்னேன், இல்லை பரவாயில்ல சார், வந்துருச்சு, பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சு, நான் போய்க்கிறேன். சார் ஏறுங்க சார். இல்லை சார் என்கிட்ட காசு இல்லை. பரவாயில்ல. அட காசு யார் கேட்டா, ஏறுங்க, நான் அப்படி தானே போகிறேன், இறக்கி விட்டு போகிறேன்றார். ஏறி உட்காந்து பேக்கை வச்சுட்டு, ஏன் ஆண்டவரே இந்த மனுஷனை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அமைச்சிருக்கூடாதா? இவ்வளோ தூரம் நடந்து நாக்கெல்லாம் வெளியில் வந்ததுக்கப்புறம் கண்ணுக்கு ஆசீர்வாதம் தெரியும் போது, பரவாயில்லைங்க வா நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னா அந்த ஸ்டிக்கரில் உன் கூப்பிடுதலே கேட்டார். அப்புறம் கீழே வாதேவன் கூடாரத்தை, ஆட்டோவில் அவருக்கு ஏதோ ஸ்டிக்கர் கிடச்சிச்சு, ஒட்டிட்டார், வாதேவன் கூடாரத்தை அணுகாது. சரி ஆண்டவர் பேசுகிறார். பார்த்து இவர் தான், யார் இவர், விசுவாசி அப்படின்னு. அவர் என்னை பார்த்தாரு, திரும்ப போனார். திரும்ப இந்த மிரரில் என்னை பார்த்தாரு. நீங்கள் பாஸ்டரா அப்படின்னு கேட்டார். நான் உடனே ஆமாங்க அப்படின்னு. என்ன காசு இல்லைன்னு சொல்லி, அது ஒன்றும் இல்லை, பர்ஸை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், ஒரு தம்பி எடுத்துகிட்டு வராரு அப்படின்னு ஒரு பொய் வேறு. ஏன்னா இப்போ இவர்கிட்ட சமாளிக்கணும், விசுவாசின்னு தெரிஞ்சிருச்சே, ஒரு பாஸ்டர் எப்படி காசு இல்லாமல் சுற்றிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நினைப்பாரா இல்லையா? அப்போ இருந்த மெச்சூரிட்டி அவ்வளோதான். அவர் உடனே எங்கே போகிறீங்க பாஸ்டர்? நான் சொன்னேன் இந்த மாதிரி. அப்போ அந்த பஸ்ஸில் நிற்கிற இடத்துல வந்து என்னை இறக்கி விட்டுட்டு வரேன் அப்படின்னாரு. சரி வாங்க அப்படின்னு. அப்போ ஒரு கிளம்பும் போது சொன்னார், நான் வந்து சென்னையில் டிபிஎம் சர்ச் போயிட்டு இருந்தேன், இங்கே வந்து எங்கே போகிறதுன்னு எனக்கு தெரியல,
ஏதாவது ஒரு நல்ல திருச்சபை இருந்தால் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். 6 மாதமாக நான் சர்ச்சே ப்ராப்பராகவே அட்டென்ட் பண்ணவே முடியல. எங்கேயாவது அங்கங்கே போயிட்டுருக்கிறேன் பாஸ்டர். 6 மந்த்ஸாக எனக்கு வந்து ஒரு இங்கே தான் போகணுன்னு இல்லை, கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நான் உடனே என்னுடைய நண்பர் சர்ச் பக்கத்தில் இருக்குது, அது இந்த சர்ச் போங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு உடனே ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்போ நான் நிற்கிறேன், பஸ்ஸு நிற்குது, பஸ்ஸு ஃபுல்லாகிட்டே இருக்குது. உங்களுக்கே தெரியும் பஸ்ஸில் எப்படின்னா முன்னாடி எல்லாம் ஏற்கனவே டிக்கெட் புக் பண்ணி வச்சுங்க, பின்னாடி போய் உட்காருங்கன்னு அனுப்பிச்சே இருப்பாங்க, இல்லை முன்னாடி ஃப்ரீயாக இருக்கும், எல்லோரையும் உட்கார வச்சாச்சு. பஸ் கிளம்பி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் எப்படி சுற்றிட்டு திரும்ப வரோம். கிளம்ப உடனே நான் சரி பஸ் போக போகுது, ஆனால் ஆண்டவர் நம்மளை எப்படி போக வைக்க போகிறாருன்னு தெரில, நான் காத்திருக்கிறேன். இப்போ திரும்ப ஆட்டோ சத்தம் கேட்குறது. திரும்பி பார்த்தா யார் வரா? அதே நம்பர் வருகிறார். வந்து பாஸ்டர் சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி, உங்களை காலையிலே ஆண்டவர் காமிச்சது ஒரு ரீசன் அப்படின்னார். சொல்லுங்கள் பாஸ்டர், சொல்லுங்கள் பிரதர். ஒன்றும் இல்லை, நான் இந்த 6 மாதமாக டைத்தே கொடுக்கல, தசமாகவே கொடுக்கல, வச்சுட்டே இருந்தேன். உங்களை ஆண்டவர் காமிச்சிருக்கார், அப்போ உங்களுக்கு தான் அதை கொடுக்கணுன்றார். நான் இல்லை பிரதர் பரவாயில்ல, நீங்கள் எந்த சர்ச் போகிறீங்களோ அங்கே கொடுங்கன்னு சொல்கிறேன். அவர் உங்களுக்கு தான் நான் கொடுப்பேன், நான் போயிட்டு நான் திரும்ப வரேன். கிட்டத்தட்ட 2-3 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, தயவு செஞ்சு வைக்க. அந்த தம்பி வந்துட்டாரான்னு கேட்டார். அந்த தம்பியை நீந்தாயா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு, ஏன்னா நான் எவ்வளோ வேணான்றேன், அவர் நிறுத்தவே இல்லை, ஃபோர்ஸ் பண்ணி என் கையில் அமைக்கிட்டு போயிட்டார். ஓப்பன் பண்ணி பார்த்தா 1000 ரூபாய் தாள் அப்போ இருந்துச்சு இல்லையா, 6000 ரூபாய் இருந்துச்சு. உனக்கு 6000 ரூபாய் கிடைச்சதுக்கு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்றீங்களா? சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த நெக் ஆஃப் த மூமெண்ட்ல அற்புதம் செய்கிறவர். அவன் முடிவு பரியந்தம் பார்க்குறார். ஹல்லேலூயா. அன்னைக்கு நான் அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. சொல்ல போனால் அன்னைக்கு நான் ரொம்ப இன்னும் ஆண்டவரை நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன், நம்ப ஆரம்பிச்சிட்டேன். நாட் ஒன்லி ஃபார் மணி, இது மாதிரி நிறைய அற்புதங்கள் இருக்குது. திருமணம் ஆனதுக்கப்புறம் இன்னும் இதை விட பெரிய காரியங்கள்லாம் உண்டு. ஆனால் இந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு நினைப்பூட்டினதுனால உங்களுக்கு சொல்கிறேன். சம்படி யாருக்கோ ஒருத்தருக்கு அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று ஆண்டவர் அதை உணர்த்தினதுனால நான் சொன்னேன். ஆண்டவர் வந்து எப்பொழுதுமே நம்முடைய ஜெபங்களை உன்னிப்பாக கேட்கிறார். ஆமாம், அது மாத்திரமல்ல, விஷயம் என்னென்னா இந்த 6000 ரூபா கிடைச்சது மாற்று இல்லை. இந்த பஸ்ஸு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லாம் நார்மல் பஸ் தான். இது ஒன்று தான் செமி ஸ்லீப்பர். நான் குடுன்னு ஓடி போய் அந்த பஸ் சுற்றி வர்றதுக்குள்ள நான் போயிடலான்னு போகிறேன். அங்கே சார் ஏறுங்க ஏறுங்க ஏறுங்கன்னு ஏற்றி மொதல் சீட்டில் என்னை ஜாலியாக ராஜா மாதிரி உட்கார வச்சு, ஏறுறவங்களாம் எங்கே உட்காந்துருக்கான்? பின்னாடி. லாஸ்ட்டாக ஏறினது யாரு? ஆண்டவர் அற்புதம் செஞ்சா பயங்கரமாக செய்வார். ஹல்லேலூயா. அவர் காக்க வைக்கிறார் என்றால் மகிமையான காரியங்கள் உங்களுக்காக செய்ய போகிறார் என்றார். அடைபட்ட வாசல்களே உங்கள் கண்களுக்கு முன்பதாக நிற்கிறது என்றால் அவர் திறக்க போகிற வாசலை ஒருவராலும் பூட்ட முடியாது. ஹல்லேலூயா. மிகப்பெரிய புயல்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலிருந்து இந்த நாளில் அமைதிப்படுத்த போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே ஒரு பெரிய சம்பவம் நடக்கிறது. இந்த 4 அடுக்கு காவலை ஒரு தூதனை அனுப்பி ஆண்டவர் அப்படி எடுத்துகிட்டு வர்றாரு. நல்ல அடுத்த வசனத்தை நான் வாசித்தோம் என்றால் அப்படி வாசிங்க. 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி, ஏன்னா பேதுரு தூங்கி கொண்டிருக்கிறார், சீக்கிரமாக எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். அவனுடைய சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. ஹல்லேலூயா. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு என் பின்னே வா அப்படின்னு சொல்லும் போது அந்தபடி அவன் புறப்பட்ட அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் நான் ஏதோ தரிசனம் காண்கிறேன் என்று நினைத்து கொண்டான். சரி, இப்போ முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது. என்ன அப்படின்னா 10வது வசனம். அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டிகள் வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறமுண்டது. ஹல்லேலூயா. அடைபட்ட இருப்பு கதவுகள் தானாய் திறக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இதான் முக்கியமான விஷயமே. எங்கேயாவது நீங்க நடந்து போகும்போது கதவு திறக்குமா? தானா திறக்குமா? பார்த்துருக்கீங்களே, நீங்க மால்லாம் போனீங்கன்னா நீங்க போகும்போதே அதில் ஒரு சென்சார் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வரீங்கன்னு அது தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணும்? நீங்கள் போய் திறக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் போகும்போதே திறந்துடும். ஆமாவா இல்லையா? சில ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லாம் போகணுன்னா கிளாஸ் டோர் இருக்கும். நீங்கள் போகும்போதே அது ஒருத்தர் வருகிறார் என்று சென்ஸ் பண்ணி திறந்துருச்சு. அந்த நாளில் சென்சார்லாம் இல்லை, இரும்பு கதவு, கிளாஸ் டோர் இல்லை. சர்வ வல்லவருடைய மகிமை, தேவ மனுஷன் வருகிறார் என்று, கர்த்தருடைய தூதனானவர் வருகிறார் என்று அறிந்து ஆட்டோமேட்டிக்காக திறந்துச்சு. ஹல்லேலூயா. பிசாசு உங்களுடைய ஆசீர்வாதங்களை
தருகிறதற்கு தடையாய் வைத்திருக்கிற மகா பெரிய இருப்பு கதவுகளை கர்த்தர் தானாய் திறந்து போக பண்ணுவாரா? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் திறக்க பண்ணுவாராங்க. ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஆமென். ஆமா, உங்களுடைய அநேக நாள் ஜெபங்கள் அதை செய்ய போகிறது. இங்கே அற்புதம் நடக்கிறது, அங்கே சபையார் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அங்கே அவர்கள் ஜெபிக்கிறது நிமித்தமா இங்கே கர்த்தர் தூதனை கொண்டு அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு கதவுகளாய் திறந்து வெளியே வரும்போது மிகப்பெரிய இந்த வாசல் கதவு இயேசுவின் நாமத்தில், சர்வ வல்லவருடைய நாமத்தில் திறக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய எழும்பி நிற்கிற மகா பெரிய கதவுகளை திறப்பாராக, உடைப்பாராக. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் திறப்பாருன்னு சொல்லுங்க. வாய்களை திறந்து சொல்லுங்க, கர்த்தர் திறப்பார். எனக்காக, எனக்கு முன்பதாக அடைபட்ட வாசல்களை கர்த்தர் திறப்பார். சொன்ன ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்வாரா? ஹல்லேலூயா. ஆமென். அவரை விசுவாசிக்கிறவருடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். ஹல்லேலூயா. நதிகள் ஓடும். ஆமென். கர்த்தர் மிகப்பெரிய கிரியைகளை செய்வாரா? கடைசியா ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் வாசித்து விட்டு நான் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம். யாராவது சத்தத்தை உயர்த்தி முதல் வசனங்கள்ல இருந்து நான் வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 1 வாசிங்க. ஹல்லேலூயா. ஆமென். இதுல 7வது வசனம் ரொம்ப அழகா இருக்கிறது. என்னன்னா, அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்தவர்களுக்கு நியாயம் செய்யாதிருப்பாரோ? ஆமென். முதல்ல ஆண்டவர் நம்மிடத்துல பேசின வார்த்தை இதுதான். ஆமா தானே? அநீதியான ஒரு நியாயாதிபதியை அடிக்கடி இவள் முறையிடுகிறாள், அலட்டுகிறாள் என்று அறிந்து இவர்களுக்கு நியாயம் செய்யணும்னு நினைக்கும் போது, நீதியுள்ள நியாயாதிபதியாகிய நான் என் ஜனங்களுக்கு செய்யாமல் இருப்பேனோ ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உங்கள் ஜெபங்களையும் கர்த்தர் கேட்கிறார். ஒரு நாள் உங்கள் ஜெபங்களை நிறுத்தாதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, டோன்ட் ஸ்டாப் யுவர் பிரேயர்ஸ். உங்கள் ஜெபத்தை நிறுத்தாதீர்கள். ஹல்லேலூயா. உங்கள் ஜெபங்களை நிறுத்தாது. ஜெபம் பண்ணா தானேங்க நிறுத்தாதேன்னு சொல்லுங்க. நாங்களாம் ஜெபிக்கிறதே இல்லை. அப்படி அந்த டிக்கெட் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம் தானே? நீங்கள் ஜெபத்திற்கென்று ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணுறவங்களா இருக்கீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லித்தரேன். மனுஷரோடு பேசுகிற நேரத்தை விட மற்ற எல்லா நேரத்திலையும் நீங்கள் ஆண்டவரோடு கூட என்ன பண்ணலாம்? பேசலாம். நீங்கள் ஒருவரோடு சம்பாஷிக்கிறீங்கன்னா அந்த நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் சும்மா இருக்கீங்கன்னா அந்த நேரம் நீங்கள் ஆண்டவர்கிட்ட பேசலாம். ரொம்ப 4 பேர் இருக்கும்போது ஃபார்மலாக ஆண்டவரே நீர் நல்லவர் வல்லவர் எல்லாம் நீங்கள் ரொம்ப ஃபார்மலாக ஜெபிக்கலாம். அது கூட நிறைய பேர் ஜெபிக்கிற ஜெபம் உண்மையாக இருக்கா இல்லையா? அந்த அக்கா சத்தமாக ஜெபிக்குதா, இப்போ பாருங்க என் சத்தத்தை அப்படின்னு தான் ஜெபிப்போம். ஆனால் பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது இருதயம் உடஞ்சி ஒரு வார்த்தை தான் வரும். ஆண்டவரே எனக்கு துக்கம் தொண்டை அடைக்குது, என்னால் பேசவே முடியல, எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல, நீங்கள் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செஞ்சுருங்கன்னு நீங்கள் சொல்கிற அந்த உண்மையான வார்த்தை இருக்குல்ல. நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லித்தரேன். த மோஸ்ட் பவர்ஃபுல் ப்ரேயர், மிகவும் வல்லமையான ஜெபம் வேதத்தில் எது அப்படின்னா ஒரே ஒரு வார்த்தை தான். ரத்த சுருக்கமான ஒரு வார்த்தை, உங்கள் எல்லாருக்கும் மிகவும் பரிச்சயப்பட்ட ஒரு வார்த்தை. என்னென்னா சொல்லுங்க, ஹோசானா. சத்தமாக சொல்லுங்க, ஹோசானா. அப்படின்னா என்னன்னா, ஐ ப்ளீட் யூ ப்ளீஸ் டெலிவர் மீ. என்னை விடுவிக்கும்படி நான் கெஞ்சுகிறேன் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. திடீர்னு ஒரு இல்லை இடிச்சுக்கிட்டீங்கன்னா, ஐயோ நான் இப்படியாக நடந்து போய் கொண்டிருக்கும் போது இடித்து விட்டேன் எனக்கு வலிக்கிறது அப்படின்னு இடிச்சோனே அம்மா, அதுதான் அந்த நேரம் நீங்கள் சொல்கிறீங்களா அந்த ஒரு வார்த்தை. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? ஹோசானா சொல்லுங்க. பிரச்சனைகளின் மத்தியில் ஷார்ட் ப்ரேயர் பட் பவர்ஃபுல் ப்ரேயர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், ஷார்ட் ப்ரேயர் சுருக்கமான ஜெபம் ஆனால் வல்லமையான ஜெபம். என்னது சொல்லுங்க? மேசியா வந்துட்டார். அவர்கள் எல்லாம் அதற்காக தான் சொன்னாங்க, ஹோசானா உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நிறைய பேருக்கு ஹோசானா என்னன்னே தெரியாது. அல்லேலூயானா எங்களுக்கு என்னன்னு தெரியாது, நீங்கள் ஹோசானா சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் யாரும் இல்லை நினைக்கிறேன் இல்லை? அல்லேலூயா.
நிறைய பேருக்கு துதினா என்னன்னு தெரியாது, ஸ்தோத்திரம்னா என்னன்னு தெரியாது, ரெண்டு ஒன்று நினச்சிட்டு இருப்பாங்க. ஆராதனை நானும் என்னன்னு தெரியாது. ஜெபம்னா என்னன்னு தெரியுமில்ல? தெரியுமா? தெரியாது. ஜெபம்னா நாட் ஒன்லி ரெக்வெஸ்ட், வெறும் விண்ணப்பங்களை மாத்திரம் எடுத்துட்டு போறது ஜெபம் அல்ல. தேவனுக்கும் உங்களுக்குமான உரையாடல் தான் ஜெபம். கான்வர்சேஷன் பிட்வீன் காட் அண்ட் யூ. ஹல்லேலூயா, ஆமென். சத்தத்தை உயர்த்தி. திடீர்னு ஒரு பிரச்சனை வருதுன்னா நீங்க என்ன ஜெபிக்கணும்? ஆண்டவரை நோக்கி, ஹோசானா, என்னை விடுவிக்கும்படி நான் கெஞ்சுறேன், என்னை விடுச்சுருங்க ஆண்டவரே. அந்த ஒரு நொடி பொழுதுல கர்த்தர் விடுதலை ஆக்குவார். எவ்வளோ பெரிய மலை போன்ற தேவையாக இருந்தாலும் சரி, 4 ரூபாய் இருந்தாலும் அவர் தான் உங்களுக்கு சந்திக்கணும், 4 லட்சமாக இருந்தாலும் அவர் தான் உங்களுக்கு சந்திக்கணும். என்னுடைய மிகப்பெரிய திருச்சபை வைத்திருக்கிற அநேக நண்பர்கள் உண்டு. சொல்லுவாங்க, எனக்கு ஒரு பெரிய சர்ச் இருக்குது, எனக்கு ஒரு தேவைன்னா உடனே என் ஜனம் வந்து நிற்குது, நீங்கள் ஒரு சர்ச் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதானே தலைவரே அப்படின்னு நான் சொன்னேன். ஆண்டவர் சொல்லும்போது நான் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இல்லை, எனக்கு என் ஜனம் வந்து நிற்குது. நான் சொன்னேன், உமக்கா இருந்தாலும் எனக்கா இருந்தாலும் போஷிக்கிறது கர்த்தரே. ஹல்லேலூயா. ஜனம் வந்து நிற்குதோ இல்லையோ, சர்வ வல்லமையில தேவனுடைய சேனை நமக்காய் வந்து நிற்கும். உங்ககிட்ட போய் சொன்ன பாருங்க ஒரு ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் உங்களிடத்திலிருந்து மிகப்பெரிய தேவைகள் ஒன்றும் தேவையில்லை. நீங்க கொடுக்குற காணிக்கை வச்சு தேவ தூதர்கள் மிகாவேல் காபிரியலுக்கெல்லாம் சம்பளம் போட்டுட்டு இருக்காரு அவரு? கிடையவே கிடையாது. நீங்க கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் அவருக்கு ஒரு மேட்டர் இல்லை. கொடுத்தா நமக்கு ஆசீர்வாதம். கிவிங், தேவ சமூகத்தில் நேரத்தை செலவிடணும். ஒரு சிலர் நல்லா பணத்தை கொடுத்துருவோம், எவ்வளோ நாளும் பணம் கையில், மீட்டிங்லாம் எனக்கு கூப்பிட்றாது, ஆளை விட்டுரு சாமி, அவசியமே. தேவ சமூகத்தில் வந்து நீங்கள் உட்கார்ற ஒவ்வொரு மணித்துளிகளையும் கர்த்தர் சேர்த்து வச்சுட்டே இருக்கிறார். ஆமென். ஆமாம், டெபாசிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. பரலோகத்தில் பொக்கிஷங்களை நீங்கள் சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு சொத்தை வாங்கி கொடுக்கலனாலும் பரவாயில்லைங்க, உங்கள் ஜபத்தின் மூலமாய், உபவாசங்களின் மூலமாய், தேவ சமூகத்தில் நீங்கள் அமர்ந்து கிரயம் செலுத்துகிற கிரயத்தின் மூலமாய் தேவ சமூகத்தில் மிகப்பெரிய காரியங்களை நீங்கள் சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு தெரிந்த ஒரு நபர் சொன்ன ஒரு சாட்சி, இதை மாத்திரம் சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறேன். என்ன அப்படின்னா, அவர் ரொம்ப பார்க்கறதுக்கு மிகவும் கருப்பாக இருப்பார். அப்படி ஒரு கலர் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு அவர் சொன்னார். அவருடைய நண்பருக்கு நேர்ந்த ஒரு சாட்சி. சரியா, நல்லா கவனிக்கணும். சென்னை பட்டணத்தில் ஒரு குறிப்பிட்ட எண்ணூர் என்ற பகுதியில் ஊழியம் செய்கிற ஒரு பாஸ்டர், நல்ல ஒரு தேவ மனுஷன். நம்ம பாஸ்டர் போல நல்லா ஜிப்பா போட்டு ரொம்ப கிரயம் செலுத்தி ஊழியம் செய்கிற பிரதிஷ்டையான ஒரு தேவ மனுஷன். அவருடைய பிள்ளைகள், ஒரு ஆண் பிள்ளை, ஒரு பெண் பிள்ளை. பெண் பிள்ளைக்கு நல்லா கல்யாணம் பண்ணிட்டார். பெண் பிள்ளை பார்க்கறது கொஞ்சம் அழகாக இருப்பாங்களாமா சொன்னாங்க. இவர் வந்து கொஞ்சம் இல்லை, ரொம்பவே பயங்கர கருப்பு, நனைஞ்ச பணமர மாதிரி இருப்பேன் நான் அப்படின்னு அவரே சொன்னார். சரி, நல்லா கவனிங்க. பார்க்கறதுக்கு ஒரு லட்சணம் இல்லாத ஒரு மனுஷன், சாதாரண ஒரு, இந்த ஊழியர் வந்து எதுவுமே சேர்த்து வைக்கல. இருக்கிற எல்லா இடத்துலையும் விசுவாசிகள், நீ எடுத்துகிட்டு போ, பரவாயில்ல, இந்த வீட்டிலே இருப்போன்னு ஒரு சின்ன வீட்டில் தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு கூட வாழ்ந்தார். பெண் பிள்ளையை திருமணம் பண்ணி கொடுத்தாச்சு, போயாச்சு. இப்போ இவர் மாத்திரம் இருக்கிறார். திடீர்னு ஒரு நாள் தகப்பன் வந்து மறித்து விட்டார். இப்போ இந்த பாஸ்டருக்கு, இந்த பையனுக்கு, இவர் இந்த ஊழியத்தின் ஸ்தானத்தை எடுத்து நடத்துகிறார். இவளால் முடியல, ஃபினான்ஷியலாக பயங்கர ஸ்ட்ரகிள். ஆனாலும் இவர் ஒரு நாள் அவங்க அம்மா கிட்ட கேட்டாராம், நம்ம அப்பா எதையாவது சேர்த்து வச்சாராமா? கொஞ்சம் எவ்வளோ காணிக்க வந்துச்சு, எல்லாத்தையும் சர்ச்சுன்னு கொடுத்துட்டாரு, ஜனங்களுக்கு கொடுத்துட்டாரு, எதுவுமே ஒன்றும் பெருசாக சேமிச்சே வைக்கல, ஏன் தான் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாராம். இப்போ இந்த அம்மாவுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. இவங்க அப்பா எவ்வளோ ஜெபம் பண்ணியிருக்கிறாரு, ஒரு நல்ல வல்லமையான தேவ மனுஷன், நீ என்ன இப்படிலாம் சொல்கிற அப்படின்னு சொல்லி இவர் ரொம்ப விரக்தியிலேயே கிட்டத்தட்ட 1 வருட காலம் பொண்ணு பார்ப்பாரு, கேன்சல் ஆகும், பொண்ணு பார்ப்பாரு, கேன்சல் ஆகும், பொண்ணு பார்ப்பாரு, கேன்சல் ஆகும். சரி, கல்யாணமே வேணாண்டா அப்படின்னு சொல்லி ஒரு நாள் இவர் அந்த ஈசிஆர்னு ஒரு ரோடு இருக்குது சென்னையில், அங்கே ஒரு மண்டபம் ரோடு மேலே இருக்குது. அந்த மண்டபத்தில் ஏதோ ஒரு மீட்டிங்காக இவரை கூப்பிட்டுருக்கிறாங்க. இவர் போயிருக்கு. இவர் அங்கே நின்று பாடிக்கொண்டிருக்கிறார், பிரசங்கத்திற்கு முன்பதாக பாடிக்கொண்டிருக்கிறார். அப்போ அது வழியாக ஒரு டாக்டர் கார் அப்படி போகும்போது அந்த ஃப்ளெக்ஸில் இவர் ஃபோட்டோ நேராக பார்த்தாவே அவர் எப்படி இருப்பார்? அப்போ ஃப்ளெக்ஸில் எப்படி இருப்பார்? இப்போல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல. முன்னாடி என்னையவே ஒரு இடத்துல வந்து பெரிய பெரிய ஒரு போஸ்டர், அது 2ஆக தான் அதை ஒட்ட முடியும். அப்போ ஒரு பக்கம் இப்படியும் ஒரு பக்கம் கொஞ்சம் மேலே ஏற்றி ஒட்டிட்டாங்க. அப்போ பார்க்குறதுக்கு நான் எப்படி இருந்திருப்பேன் நீங்கள் நினைக்கிறீங்க? என்னையை பார்த்தா எனக்கே மனம் நல்லா குண்டுற மாதிரி இருந்துச்சு. நம்மளே ஒரு மாதிரி சைஸாக ஒட்டியிருக்காங்க. இல்லை, அதில் பரவாயில்ல, பாஸ்டர்னு போட்டால் பரவாயில்ல, பேஸ்டர் இங்கிலீஷில் PASTER, இப்படிலாம் நிறையா நடக்கும். பரவாயில்ல, விடுங்க. சரி, ஃப்ளெக்ஸில் பார்த்துட்டு இந்த சிஸ்டர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அப்படி காரை, ஒரு பயங்கர லக்ஸரியான காரை, அந்த ஊரில் பிரசித்தி பெற்ற பெரிய டாக்டர்ஸில் அந்த பொண்ணுடைய தகப்பனாரும் உண்டு. இந்த பெண் அப்படி திரும்பி வந்து அந்த இடத்துல ஒரு நிமிஷம் காரை நிறுத்திட்டு விண்டோ திறந்துட்டு அந்த சத்தத்தை கேட்டுகிட்டே இருந்தார்.
அவர் பாடும் அந்த பாட்டை கேட்கும் போதே ஒரு நல்ல பெரிய சமாதானம். உடனே அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, நீங்கள் ரொம்ப நாளாக என்னை கல்யாணம் பண்ணிங்கன்னு சொல்லிட்டே இருந்தீங்கல்ல, ஓகே நான் இப்போ ரெடி. எனக்கு மாப்பிள்ளை யாருன்னு தெரியாது, சத்தம் மட்டும்தான் கேட்குது. உங்களுக்கு கேட்குதா? நீங்கள் கிளம்பி வாங்க. ஹல்லேலூயா. அவங்க அப்பா வந்ததுக்கப்புறம் இந்த பொண்ணு கதவை திறந்துச்சு. அவர் பெரிய டாக்டர். பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு ஒத்துக்கிட்டா, அந்த மாப்பிள்ளை யாருன்னா பார்க்கணுண்டா அப்படின்ட்டு அவர் அங்கேருந்து 40 மினிட்ஸாக நம்ம சொன்னாங்க. ரொம்ப காலமாச்சு நடந்து. ஓடி வந்து இவங்க எல்லாம் கிளம்பி ஒரு 5-6 பேர் கிளம்பி உள்ளே போய் பார்த்தா மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? ஆமாம், இவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். இவங்க அப்பாவுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இவர் அமர்ந்திருக்கிறார். இந்த பொண்ணு அழுதுட்டே உட்காந்து, ஏன்னா ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ முழு பிரசங்கமும் முடியும் போது கடைசியாக ஜெபத்திற்கு முன்பதாக இவர் திரும்ப அந்த பாடின அதே பாடலில் பாடி நடத்துகிறார். இப்போ இவங்க எல்லாரையும் ஒரு பெரிய தேவ சமாதானம் மூடிருச்சு. முடிஞ்ச உடனே இந்த மீட்டிங் நடத்துகிற பாஸ்டர் யாருன்னு அவர் கேட்டு, அவர் வந்து என்னை பார்க்க சொல்லுங்க, என்னை பின்னாடி உட்காந்துருக்காரு. அந்த பாஸ்டர் டாக்டர்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசினா, உங்களை பார்க்க வரல, இந்த பிரசங்கிக்க வந்தார்ல, அவர் முடிச்சுட்டு ஜனங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு, சொல்லுங்க நான் வந்து மீட் பண்ணுறேன் சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. ரொம்ப மிக பிரம்மாண்டமாக இந்த மனுஷன் வந்து சொன்னால் இவரால் நம்ப முடியல. இல்லைங்க வேணாங்க, நீங்கள் டாக்டர் தயவு செஞ்சு விட்டுருங்க. நோ 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 ஐ வாண்ட் கிவ் அப் மை ஜாப். என்னுடைய வேலையை நான் எங்கள் அப்பா பார்க்கட்டும், நான் விட்டுறேன். நம்ம 2 பேர் சேர்ந்து ஊழியம் செய்ய போகிறோம். நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. ஒரு மிகுந்த சமாதானம். ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டார். யூ ஆர் மை பார்ட்னர், நீங்கள் தான் என்னுடைய பார்ட்னர். ஹல்லேலூயா. இதை வந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஷேர் பண்ணார். கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அற்புதம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா மிகப்பெரிய காரியங்களை செய்யணும். சரி, ஃபைனலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம். இந்த சாட்சியை அந்த பாஸ்டர் சொல்லும்போது ஃபினிஷ் பண்ணும்போது எப்படி சொன்னார்னா, எங்கள் அப்பா எனக்கு ஒன்றுமே சேர்த்து வைக்கல, நான் புலம்பிட்டு இருந்தேன். அந்த மனுஷன் பெரிய பொக்கிஷத்தை பரலோகத்தில் சேர்த்து வச்சிருக்கிறாரு. அந்த கிருபை எங்கேயோ ரோட்டில் போயிட்டு இருந்த ஒருத்தரை இந்த வழியாக வர வச்சு நிற்க வச்சு அந்த இடத்துல இதான் பார்ட்னர்னு பேச வச்சுச்சு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் எல்லாவற்றிலையும் செழிப்பாக இருக்கிறேன். ஆனால் இது என்னால் வந்ததில்லை, என் தகப்பானுடைய முழங்கள். ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் ஜெபங்கள் உங்கள் பிள்ளைகளை கீழே தள்ள போகிறதில்லை. அநேக நாள் உங்கள் வேண்டுதல்களை கர்த்தர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். என் பிள்ளை வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிருமோன்னு நினைக்க வேண்டாம். என் வாழ்க்கை இப்படி இந்த 4 செவத்துக்குள்ளே மூடிடுமோன்னு நினைக்க வேண்டாம். கர்த்தர் உங்களுக்காக வானங்களை திறக்க போகிறார். ஆமென். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்கள் எல்லாம் சேர்ந்து விடுதலையாக ஜெபிக்க போகிறீர்கள்.